भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம். பீஷ்மதேவருடைய அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் யுதிஷ்டர் மகாராஜர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சில காலம் சில மாதங்கள் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலே தங்கி இருக்கார். குறிப்பா சுபத்ராவுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலேருந்து துவாரகைக்கு கிளம்புறார். அப்படி கிளம்பும் போது என்ன மாதிரி அன்பு பரிமாற்றங்கள் நடந்தது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். யுதிஷ்டர் மகாராஜருடைய பாதங்கள்ல விழுந்து பகவான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் அர்ஜுனன் நட்போட இருக்கார். நகுல சகாதேவன் பகவான் பாதத்துல விழுந்து அவங்க நமஸ்காரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பகவானை பத்தி பேசிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் எல்லா வாத்தியங்களும் முழங்கறது நம்ம கேட்டோம் பகவான் கிளம்பும் போது. அதோட நம்ம இன்னைக்கு தொடர போறோம். அத்தியாயம் 10 பதம் 16. பிரசாத சிகராரூடாக குரு நார்யோதிருக்ஷயா வௌருஷு குசுலை கிருஷ்ணம் குஷுமை கிருஷ்ணம் பிரேம விரீடா ஸ்மிதேக்ஷனாக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவிதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவானை காண வேண்டும் என்ற அன்பான ஆவலால் குருக்களின் அரச குடும்பத்து பெண்கள் அரண்மனை உச்சிக்கு ஏறி சென்று வெட்கமும் பாசமும் கலந்த புன்னகையுடன் பகவான் மீது மலர்களை பொழிந்தனர். சோ அந்த பெண்களை பத்தி இந்த பொருளுரையில பிரபுபாதர் அழகா சொல்லியிருப்பார். அந்த காலத்துல பெண்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்க, அது உயர்குல பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையான ஒரு பொருளுரை. இந்த காலத்துல நடைமுறைக்கு என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஆனா ரொம்ப கஷ்டம். நடைமுறைக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இது. சாந்தி மணி வாசகம் மாத்தச்சு படிக்கிறீங்களா? பொருளுரை பிரபுபாதருக்கு ஜெய். வெட்கம் பெண்களுக்கு இயற்கையாகவே அழகு சேர்க்கும் விசேஷ குணமாகும். அது ஆண்களிடம் மரியாதையை தூண்டுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன் மகாபாரத காலத்திலும் கூட இவ்வழக்கம் பின்பற்றப்பட்டது.
ஆணிடமிருந்து பெண் விலகி நிற்பதை அனுஷ்டிக்கும் வழக்கம் இந்தியாவில் முகமதிய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கூறுவார்கள். உலக சரித்திரத்தை நன்கு அறிந்திராதவர்கள் அரண்மனை பெண்கள் உறுதியான பர்தாவை ஆண்களுடனான கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டுறவு அனுஷ்டித்தனர் என்பதை மகாபாரத காலத்தைச் சேர்ந்த இச்சம்பவம் நிச்சயமாக நிரூபிக்கிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் மற்றவர்களும் கூடியிருந்த திறந்த வெளிக்கு இறங்கி வருவதற்கு பதிலாக அரண்மனை பெண்கள் மாளிகையின் உச்சிக்கு சென்று மலர்களை தூவி கிருஷ்ணருக்கு தங்களது மரியாதைகளை தெரிவித்தனர். அரண்மனை உச்சியிலிருந்து பெண்கள் வெட்கத்தினால் புன்னகை செய்தனர் என்பது இங்கு உறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வெட்கம் பெண்களுக்கு கிடைத்துள்ள இயற்கையின் ஒரு பரிசாகும். அவர்கள் முக்கியமற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவோ கவர்ச்சி குன்றியவர்களாகவோ இருந்த போதிலும் இது அவர்களது அழகையும் கௌரவத்தையும் அதிகரிக்கிறது. நடைமுறையில் இவ்வுவமை உண்மையை நாம் கண்டிருக்கிறோம். தெருப்பருக்கும் பெண்ணொருத்தி அவளது வெட்கத்தினால் பல பெரிய மனிதர்களின் மரியாதையை பெற்றாள். தெருவில் அரைகுறை உடையுடன் நிற்கும் பெண்கள் எவ்வித மரியாதையும் பெறுவதில்லை. ஆனால் வெட்கமுள்ள ஒரு தெருக்கூட்டியின் மனைவி எல்லோருடைய மரியாதைகளையும் பெறுகிறாள். இந்திய முனிவர்களால் திட்டமிடப்பட்ட மனித நாகரிகம் மாயையிலிருந்து விடுபட ஒருவருக்கு உதவுகிறது. ஒரு பெண்ணின் உடல் அழகு மாயை ஆகும். ஏனெனில் அது மண், நீர், நெருப்பு, காற்று போன்றவைகளால் வடிவமைக்கப்பட்டதாகும். ஆனால் உயிர்ப்பொறியின் உறவு அங்கிருப்பதால் தான் அது அளவுடையதாக காணப்படுகிறது. ஒரு மண் பொம்மையை மற்றவர்களின் கவனத்தை கவர்வதற்காகவோ பக்குவமாக செய்யப்பட்டு இருந்த போதிலும் அதனால் யாரும் கவரப்படுவது இல்லை. உயிரற்ற உடலில் அழகில்லை. ஏனெனில் ஓர் அழகிய பெண்ணின் உயிரற்ற உடலை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆன்ம பொறிதான் அழகுடையதாகும். ஆத்மாக்குள்ள அழகால் தான் புற உடலின் அழகால் ஒருவன் கவரப்படுகிறான். எனவே பொய்யான அழகினால் கவரப்படக்கூடாது என்று வேத ஞானம் உபதேசிக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் அறியாமை இருளில் இருப்பதால் வேத நாகரிகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் கட்டுப்பாடான உறவை அனுமதிக்கிறது. பெண் நெருப்பை போன்றவள், ஆண் வெண்ணெயை போன்றவன். தீயுடன் சேர்ந்தால் உருகிவிடும். எனவே தேவைப்படும் பொழுது மட்டுமே அவற்றை இணைக்க வேண்டும். மேலும் வெட்கம் கட்டுப்பாடற்ற கூட்டுறவுக்கு ஒரு தடையாகும். இயற்கையின் பரிசான அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நிறைய பேருக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்னாக்க, முகமதியர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பெண்கள் வந்து கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அதுக்கு ஒன்றும் ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க வரல. ஆனால் நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்குறோம், பெண்கள் என்ன பண்ணல, ஆண்களோட சேர்ந்து சமமா கலந்து அவங்க வந்து கீழே வரல. பகவான் புறப்பட்டு போற அப்போ ஆண்கள் எல்லாம் அங்க கூடி இருக்காங்க. அப்போ பெண்கள் எங்க இருக்காங்க? அரண்மனையுடைய அந்த மேல் மாடியில இருந்து பெண்கள் வந்து அவங்கள கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அவங்க எல்லாரும் அந்த மேல் மாடிக்கு தான் போயிருக்காங்களே தவிர எல்லா ஆண்களோடையும் சேர்ந்து அவங்க பழகல. அதே மாதிரி உயர் குடும்பத்து பெண்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது, பல்லக்குல போகும்போது திரையிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? மூடி இருப்பாங்க. எல்லாராலையும் அந்த பெண்களை பார்க்க முடியாது. உயர்குல பெண்களை எல்லாருமே பார்த்துட முடியாது. திரையிட்டு தான் மூடி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வழக்கங்கள் இருக்கத்தான் இருந்தது. கட்டுப்பாடு இல்லாம ஆண் பெண் பழகிறது அப்படிங்கிறது வேத நாகரிகம் கிடையாது. இது முஸ்லிம்ஸ் கொண்டு வந்த ஒரு கலாச்சாரமும் கிடையாது. இதுதான் வேத நாகரிகம். இதுதான் ஆணும் பெண்ணும் பழகிதான் ஆகணும். ஆனா அதுக்கு என்ன இருக்கு? நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. பிரபா சொல்றார், ஒரு தெருக்கூட்டுற ஒரு பெண்ணா இருந்தா கூட வெட்கப்பட்டு அவங்க வந்து ஒதுங்கி நின்னாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அரைகுறை உடையோட நிற்கிற பெண்ணுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்படின்னு சொல்றார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நாகரீகம், அப்பா, பெண்கள் அரைக்குறை உடையோட தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறதா என்ன நினைக்கிறாங்க? நாகரீகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தலையை பின்னிக்கிறது கூட கிடையாது, தலைமுடியை பின்றது கூட கிடையாது. அதை மாதிரி உடலை மூடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸே இப்ப கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து உடலை வெளிப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி உடைகள் வந்து இன்னைக்கு போட்டுக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து கோடிகளில் செலவழிக்கிறாங்க. இது பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த பெண்ணோட உடலை வச்சு பண்ற வியாபாரம் இருக்கே, அது பெரிய ஒரு வியாபாரம் பண்றாங்க இப்போ. அந்த அழகி போட்டிகள், அரைகுறை ஆடைகள், இந்த மாதிரி. அப்போ சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்தே பாருங்க, எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கே என்ன பண்ணுறாங்க? கேட்வாக் வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை பழக்கப்படுத்துறாங்க. அந்த மாதிரி அரைகுறை உடையோடு நடந்து வர்றதுக்கு பழக்கப்படுத்துறாங்க.
ஸோ அப்போ பெண் குழந்தைக்கு என்ன ஆயிடும்? இந்த மாதிரிலாம் பார்த்து சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகும்போது என்ன ஆயிடும்? வெட்கம் அப்படிங்கிறது சுத்தமா போயிடும். அப்படி போச்சு அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா ஆண்களால ஏமாற்றப்படுவாங்க. வெட்கம் தான் பெண்ணுக்கு பாதுகாப்பு, மரியாதை, அழகு எல்லாமே அதுதான் பெண்ணுக்கு. பட் அது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரபுபாதர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல அந்த கதை. லிக்விட் பியூட்டி. யாராவது கேட்டிருக்கீங்களா அந்த கதையை? ம். ஸோ ஒரு பெண், ரொம்ப அழகான ஒரு பெண். அந்த பெண்ணை பார்த்து ஒரு பையனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த பெண் பின்னாடியே துரத்தி போறான். எப்படியாவது நான் இந்த பெண்ணை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பெண்ணுக்கோ இந்த பையனை வந்து பிடிக்கல, விருப்பமும் இல்லை. அந்த பையனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அந்த பெண்ணுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஏன்னா அந்த பையன் எதனால பின்னாடி வர்றான் அப்படின்னா அவருடைய அழகுனால கவரப்பட்டு தான் வர்றான். அது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இவன்கிட்ட உண்மையான அன்பு கிடையாது, அழகுதான் இவனை வந்து ஈர்க்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒருத்தனை அடையறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த பெண் வந்து சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னாக்க, உனக்கு வந்து என்னுடைய அழகு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னா, ஆமா அப்படிங்கிறான். அப்போ நீ அந்த அழகை அனுபவிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா, ஆமா அப்படிங்கிறான். ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு. அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாடா, ஒரு வாரம் கழிச்சு வந்து இந்த பொண்ணு டேட் கொடுத்தாச்சு, நம்ம என்ன பண்ணலாம், அந்த பெண்ணை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எப்ப நாளை எண்ணிட்டே இருக்கான். முதல் நாளா, 2வது நாள், 3வது நாள் எண்ணிட்டே இருக்கான். ஒரு வாரம் கழிச்சு அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க எலும்பு தோலுமா ஒரு உருவம் இருக்கு. அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. எங்க அந்த பெண் அப்படின்னு கேட்கும்போது, இருக்கா, இங்க வா, என்னுடைய அழகு தானே உனக்கு வேணும், இங்க வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள அழைச்சிட்டு போறா. உள்ள அழைச்சிட்டு போனா ஒரே துர்நாற்றம் வீசுது. உனக்கு பிடிக்கல, என்னடா இது இப்படி துர்நாற்றம் வீசுதே அப்படின்னு ஒரே நாத்தம். அப்ப பார்த்தா பெரிய பெரிய பானை இருக்கு. அந்த பானையில என்ன இருக்கு அப்படின்னா மலம், மூத்திரம், அதுக்கப்புறம் சளி, வாந்தி, பேதி இதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கா அந்த பெண். இப்ப சொல்றா, நீ இதைத்தான் ரசிச்ச, இதுதான் உனக்கு வேணும்னு ஆசைப்பட்ட, என்னுடைய அழகு எல்லாத்தையும் நான் இதில் இப்போ வச்சிருக்கேன். பேதி எடுத்துக்கிட்டேன், எல்லாம் இது என்னுடைய உடல் அப்படிங்கிறது எல்லாம் கழிஞ்சு இது வெறும் எலும்பு தோலுமா இப்போ இருக்கா அந்த பெண். அதனால லிக்விட் பியூட்டி அப்படின்னு பிரபுபாத் சொல்வார். அதான் இந்த பொருளுரையிலையும் பிரபுபாத் கொடுத்திருக்கார். பெண்ணுடைய உடல் அழகு அப்படிங்கிறது மாயை. உண்மையிலே ஆத்மா தான் அழகானது. உடல் அழகு அப்படிங்கிறது, புற அழகு அப்படிங்கிறது ஆத்மா உள்ள இருக்கிறதுனால அந்த உடல் அழகா தெரியுது. இல்லை அப்படின்னா அந்த உடலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆத்மா இல்லாத உடலை யாரும் வந்து நேசிக்கிறது கிடையாது. ஸோ அதனால நம்ம உண்மையிலேயே ஆத்மாவை தான் நேசிக்கணுமே தவிர புற உடலை நேசிக்கிற அது வந்து மாயையானது. புற உடலை நேசிக்கிறது அப்படிங்கிறது மாயையானது. அருமையான கதை இது. ஸோ அதனால இந்த அழகை பார்த்து மயங்க கூடாது. அழகை பார்த்து நம்ம வந்து மயங்கிறது, இல்லை அழகை காட்டி மற்றவங்களை மயக்கிறது, இது ரெண்டும் செய்யக்கூடாது. ஒரு பெண் அப்படிங்கிறவள் தன்னுடைய கண்ணியத்தினால மற்றவங்களை கவரணுமே தவிர கவர்ச்சியினால மற்றவங்களை கவரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அவருடைய நடத்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண்ணுடைய நடத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கு மட்டும் கிடையாது. ஆணுக்கும் நடத்தை ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு ஆண் கெட்டு போனா அது அவனோட போயிடும். ஒரு பெண் கெட்டு போனா அப்படின்னா அந்த குடும்பமே கெட்டு போயிடும். அந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு இருக்காது. தாயை பார்த்து அந்த குழந்தைங்களும் தவறான நடத்தைக்கு போகும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. இதுதான் பெரிய பொறுப்பு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் யாரும் நினைக்கிறது கிடையாது. பணம் தான் பெருசா இருக்கு, பணத்துக்காக போறாங்க. குடும்பம் அப்படிங்கிறது 2ஆம் பட்சமா போயிட்டே இருக்கு. பார்க்கலாம். சிதாதபத்ரம் ஜக்ராஹ முக்தா தாம விபூஷிதம் ரத்னதண்டம் குடாகேஷக பிரியக பிரியதமஸ்யஹ. என்ன அழகான ஒரு ஊர்வலம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போது மாவீரரும் உறக்கத்தை வென்றவரும் பேரன்பிற்கு உரியவரும் பரமபுருஷரில் நெருங்கிய நண்பருமான அர்ஜுனன் ரத்னங்களாலான கைப்பிடியையும் ஜரிகை முத்துக்களாலான சித்திர வேலைப்பாடுகளையும் கொண்ட ஒரு குடையை கையில் எடுத்தார். ஆதபத்திரம் அப்படின்னா குடை. பகவானுடைய பாதங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்கு, ஆதபத்திரம் அப்படின்னு சொல்லி. ஆதபத்திரம்னா குடை. என்ன ஒரு அழகான குடை. பகவான் போகும்போது பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பெரிய அந்த கொடை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, பகவானுக்கு கொடை பிடிச்சிட்டு வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான கொடையை யார் பிடிச்சிருக்கா? அர்ஜுனன் வந்து கொடை பிடிச்சிட்டு இருக்காரு.
கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? கார்த்திகா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பொருளுரை. தங்கம், ரத்தினங்கள், முத்துகள் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவை ஆடம்பரமான ராஜ சடங்குகளில் உபயோகிக்கப்பட்டன. அவை அனைத்தும் பகவானின் உத்தரவால் மலைகள், சமுத்திரங்கள் போன்றவைகளால் உற்பத்தி செய்யப்படும் இயற்கையின் வெகுமதிகளாகும். வாழ்க்கை தேவைகள் எனும் பெயரில் மனிதன் அவனுடைய பொன்னான நேரத்தை தேவையற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதில் வீணாக்காமல் இருக்கும் பொழுது இப்பரிசுகள் அவனுக்கு அளிக்கப்படுகின்றன. இயந்திர உற்பத்தி வியாபாரங்களை பெருக்கியதன் விளைவாக இப்பொழுது அவர்கள் தங்கம், வெள்ளி, பித்தளை மற்றும் தாமிரம் போன்ற உலோகங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பாத்திரங்களை உபயோகிக்கின்றனர். அவர்கள் நெய்க்கு பதிலாக மிருகங்களிலிருந்து பெறப்படும் கொழுப்பு வகைகளை உபயோகிக்கின்றனர். மேலும் நகரவாசிகளில் கால் பகுதியினருக்கு வசிப்பிடம் கூட இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஜெய் மாதாஜி. இந்த பிரபுபாதர் இந்த பொருள் எழுதுகிறது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தா என்ன சொல்லுவார்னு தெரியல. இப்போ வந்து நகைகளும் என்ன ஆயிடுச்சு, ஒரே பிளாஸ்டிக் தான் இல்லையா? உண்மையான முத்து, உண்மையான பவழங்கள்லாம் இன்னைக்கு என்ன ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு. உத்தவக சாத்திய சாத்தியகிஷ்சைவ வியஜனே பரமாத்முதே விகீரியமானக குஷுமை ரேஜே மதுபதி பதி. உத்தவரும் சாத்தியகியும் அலங்கார விசிறிகளால் பகவானுக்கு காற்று விசிற துவங்கினர். மதுவின் தலைவரான பகவான் மலர் தூவிய ஆசனத்தில் அமர்ந்து வழிநடுக அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். உத்தவர் வந்து பகவானுடைய நெருங்கிய நண்பர். ஸோ பகவானை விட்டு அவர் எப்பவுமே பிரியவே மாட்டார். உத்தவர் கூடவே இருப்பார், பகவானை மாதிரியே இருப்பாராம். அவருடைய உடல் அழகு, அவருடைய மேனி நிறம் கூட பகவானை ஒத்து இருக்குமா. ஸோ அதனால ஒரு சமயத்துல உத்தவரை வந்து விருந்தாவனத்துக்கு அனுப்புறார் பகவான். ஏன்னா பகவானை பிரிஞ்சு விருந்தாவனவாசிகள் ரொம்ப அந்த கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து ஒரு செய்தி அனுப்பி விருந்தாவனவாசிகளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக பகவான் வந்து உத்தவர் அனுப்புறார். உத்தவருடைய தேரை பார்த்து சில கோபியர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓ கிருஷ்ணரே திரும்பி வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா கடைசியில உத்தவர் தான் வந்திருக்கார். ஆனா அவருடைய அழகு அப்படிங்கிறது, அவரும் ரொம்ப சிறந்த பக்தர் உத்தவர். அஸ்ரூயந்தாக்ஷி ச சந்த்யாஸ்தத்ர தத்ர த்விஜோரிதாः நானுரூபானுரூபாश्च நிர்குணஸ்ய குணாத்மனः. கிருஷ்ணருக்கு வழங்கப்பட்ட உபச்சாரங்கள் ஒரு மனிதனின் வேடத்தை இப்பொழுது ஏற்றுள்ள பரம்பொருளுக்கு உரியவை என்பதால் அவை பொருத்தமானவையும் அல்ல, பொருத்தமற்றவையும் அல்ல என்று இங்கும் அங்கும் பேசப்படுவது கேட்டது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இவதான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால பல மாதிரி அவங்க வந்து பேசிக்கிறாங்களாம். தேன்மொழி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். சில இடங்களில் பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஆசி வழங்கும் வகையில் வேத மந்திரங்கள் ஒலித்தன. பகவான் யுதிஷ்டிர மகாராஜனின் மாதுவனாக ஒரு மனிதனின் பாகத்தை ஏற்றி இருந்ததால் அந்த ஆசிகள் பொருத்தமானவைதான். ஆனால் பகவான் பூரணமானவரும் எவ்வித பௌதிக உறவு முறைகளுக்கும் சம்பந்தம் இல்லாதவருமாவார் என்பதனால் அவை பொருத்தமானவையாகவும் உள்ளன. பொருத்தமற்றவையாகவும் உள்ளன. ஒரு விதத்துல பொருத்தமா இருக்கு, ஒரு விதத்துல பொருத்தம் இல்லாமலும் இருக்கு. அவர் நிர்குண அல்லது அவரிடம் பௌதிக குணங்கள் இல்லை, ஆனால் அவர் தெய்வீக குணங்கள் நிறைந்தவராவர். ஆன்மீக உலகில் முரண்பாடானது எதுவும் இல்லை, ஆனால் ஜட உலகில் உள்ள அனைத்திற்கும் அதன் எதிரான குணம் உள்ளது. பௌதிக உலகில் வெள்ளை நிறம் கருப்பு நிறத்திற்கு எதிரானதாக கருதப்படுகிறது, ஆனால் ஆன்மீக உலகில் வெள்ளை நிறத்திற்கும் கருப்பு நிறத்திற்கும் வேறுபாடு இல்லை. எனவே இங்கும் அங்குமாக இருந்த கற்றறிந்த பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களின் ஓசைகள் பரம புருஷரின் விஷயத்தில் முரண்பட்டவையாக காணப்படுகின்றன. ஆனால் பரம புருஷருக்கு அவற்றை பிரயோகிக்கும் பொழுது அவை எல்லா முரண்பாடுகளையும் இழந்து தெய்வீகமாக மாறிவிடுகின்றன. இக்கருத்தை ஒரு தாரணம் நன்கு தெளிவுபடுத்தும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சில சமயங்களில் ஒரு திருடனாக வர்ணிக்கப்படுகிறார். மாகனசோர எனப்படும் அவரது தூய பக்தர்களுக்கிடையில் மிகவும் பிரபலமானவராவர். ஆரம்ப வயதில் அவர் விருந்தாவனத்தில் இருந்த பொழுது அண்டை வீடுகளிலிருந்து அவர் வெண்ணெய் திருடுவது வழக்கம். அன்றிலிருந்து அவர் திருடன் என்று பிரபலமானார்.
பிரபலமானார். அவர் ஒரு திருடனாக அறியப்பட்டிருந்த போதிலும் திருடனாகவே அவர் வழிபடப்படுகிறார். ஆனால் ஜட உலகிலோ திருடன் ஒருவன் ஒருபொழுதும் போற்றப்படுவதில்லை, மாறாக தண்டிக்கப்படுகிறான். அவர் பரமபுருஷ பகவான் என்பதால் அனைத்தும் அவருக்கு பொருந்துவதாகும். இருப்பினும் எல்லா முரண்பாடுகளுக்கும் இருந்த போதிலும் அவரே பரமபுருஷ பகவான் ஆவார். ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. இவ்வளவு அழகா பிரபா சொல்றாரு பாருங்க. பகவானுக்கு ஆசீர்வாதம் தேவையா? தேவை கிடையாது. பகவானுக்கு எதுக்கு ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் தேவை கிடையாது. இதே மாதிரிதானே ஆழ்வாரும் பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியேனோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் உன் மலர் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு பல்லாண்டு பாடினார். எதுக்காக பல்லாண்டு பாடினார் பகவானுக்கு? பகவானுக்கு அந்த வாழ்த்தெல்லாம் தேவையா என்ன? பல்லாண்டு பாடி பகவான் பல கோடி 100,000 ஆண்டு வாழணும் அப்படின்னு இருக்கா என்ன? ஸோ பக்தர்கள் அன்போடு என்ன பண்றாங்க? பகவானுக்கு ஆசீர்வாதம் அவங்க பண்றாங்க. ஸோ பகவான் அதை ஏத்துக்கிறார். அந்த மாதிரி இங்க பிராமணர்கள் பகவான் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க வேத மந்திரங்களை எல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்போ இதுல எந்த முரண்பாடும் கிடையாது அப்படின்னு பிரபுபா சொல்றார். ஒரு விதத்துல பார்த்தா முரண்பாடு மாதிரி இருக்கலாம். பகவான் ஒரு சாதாரண மனிதர், ஒரு பெரிய மனிதர் வரும்போது அவருக்கு இந்த மாதிரி நல்ல அதிர்ஷ்டம் வேணும், அவருக்கு நல்ல ஒரு சகுனம், அதுக்காக இந்த மாதிரி வேத மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் வழக்கத்துல இருந்தாலும் பகவானுக்கு அது தேவையா அப்படின்னா, ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் யுதிஷ்டிர மகாராஜனுடைய மாமாவா இருக்கார். ஸோ அதனால யுதிஷ்டிர மகாராஜன் இந்த மாதிரி நிறைய அந்தணர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுவும் சரிதான். அதே சமயத்துல அவர் பரமபுருஷ பகவானாகவும் இருக்கார். அப்போ எல்லா உபச்சாரங்களையும் அவர் தான் ஏத்துக்கணும். அதுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. அதுக்கு அற்புதமான உதாரணம் பிரபுபாத் கொடுக்கிறார். கிருஷ்ணர் விருந்தாவனத்துல மக்கன் சோர் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? மக்கன் அப்படின்னா வெண்ணெய், அதை திருடுறார். மக்கன சோர் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். அப்படி அவர் திருடுனா கூட அவர் திருடனாத்தான் வழிபடப்படுறார். மக்கன் சோர் அப்படின்னு வழிபடப்படுறார். இன்னும் ரொம்ப ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, ஒரு சமயத்துல ஜராசந்தனோட யுத்தம் நடக்கும்போது பகவான் யுத்தத்திலேருந்து புறமுதுக்கு கட்டி ஓடி வந்துடுவார். அப்போ அந்த ரன்சோர் அப்படின்னா அவர் வழிபடப்படுறார். யுத்தத்திலேருந்து ஓடி வந்தா என்ன சொல்லுவாங்க? கோழைன்னு தானே சொல்லுவாங்க. ஆனா பகவான் ஓடி வந்த போது அவர் ரன்சோர் அப்படின்னு வழிபடப்படுறார். அதனால பகவான் கிட்ட எந்த முரண்பாடும் கிடையாது. அவர் எந்த நிலையில எந்த லீலை செஞ்சாலும் சரி, அது உன்னதமானது. அதனால்தான் பகவான் சொல்றார், ஜென்ம கர்ம சமே திவ்யம் அப்படின்னு சொல்றார். அவருடைய எல்லா செயல்களும் திவ்யமானது. நமக்கு பார்க்கறதுக்கு பௌதிகமான கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது ஒரு சிலது சரி, ஒரு சிலது தவறு அப்படின்னு இருக்கு. அதுக்குதான் பகவான் என்ன பண்ணக்கூடாது? இமிட்டேட் பண்ணக்கூடாது. அவர் செய்யறதை நம்ம நகல் செய்யக்கூடாது. பகவானுடைய உபதேசத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன திருடினார், நானும் திருடுறேன் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு தண்டனை கிடைக்கும். நாம திருடினா யாரும் கொண்டாடலாம் மாட்டாங்க, நமக்கு தண்டனை தான் கிடைக்கும். பட் பகவான் திருடுறத அவர் திருடராகவே கொண்டாடப்படுறார். அற்புதமான ஒரு கீர்த்தனமே இருக்கு. விரஜே பிரசித்தம் நவநீத சோரம் கோபாங்கனானாம் சதுகுல சோரம் அநேக ஜென்மார்ஜித பாப சோரம் சோராகிருகன்யம் புருஷம் நமாமி அப்படின்னு. ரஜத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்காராம் கிருஷ்ணர். பிருந்தாவனத்துல ரொம்ப பிரசித்தம். என்னன்னு பிரசித்தம்? ரதே பிரசித்தம் நவநீத சோரம், வெண்ணெய் திருடுறவர் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமானவராம் கிருஷ்ணர். கோபாங்கனானாம் ச துகூல சோரம், கோபியர்களுடைய ஆடையை திருடி பிரசித்தம். என்னத்தான் திருடுறார் கிருஷ்ணர்? வெண்ணெய் திருடுறார், ஆடைகளை திருடுறார். இதை மட்டுமா திருடுறார்? அநேக ஜென்மார்ஜித பாப சோரம். யாரெல்லாம் பகவானை வழிபடுறாங்களோ அவங்களுடைய ஜென்மாந்திரத்து பாவங்களையும் பகவான் திருடுறாராம். அநேக ஜென்மார்ஜித பாபச்சோரம் சோராகிருகன்யம் புருஷம் நமாமி அப்படின்னு ஒரு கீர்த்தனம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணாலும் சரி, அது என்னது அப்படின்னாக்க பகவானுடைய தெய்வீகமான லீலைகள். அதனால எல்லாமே பகவானுக்கு பொருந்தக்கூடியதான், முரண்பாடே கிடையாது அப்படின்னு இங்க பிரபுபாதர் சொல்றார்.
அந்யோன்யம் ஆசீத் சஞ்சல்ப உத்தம ஸ்லோகசேதசாம் கௌரவேந்திர புரஸ்திரீனாம் சர்வஸ்ருதி மனோகரக. ஹஸ்தினாபுரத்தில் உள்ள எல்லா வீடுகளின் கூரைகளிலும் நின்றிருந்த பெண்கள் உத்தமமான ஸ்லோகங்களிலால் பாடப்படுபவரான பகவானின் திவ்யமான குணங்களை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து அவரை பற்றி பேச ஆரம்பித்தனர். இப்பேச்சு வேத மந்திரங்களை விட கவர்ச்சி மிக்கதாக இருந்தது. அடுத்தது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பகவானை புகழ்ந்து சொன்னாங்க, அவருடைய பிரார்த்தனைகள்னு கூட சொல்லலாம். அவங்க எப்படி பகவானை புகழ்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பெண்கள் எல்லாம் யாரு கிடையாது, பெருசா வேதம் படிச்சவங்க கிடையாது, பிராமணர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது, சாதாரண கிரகஸ்த வீட்டு பெண்கள். ஆனா அந்த நாள்ல பெண்களுக்கு கூட எத்தனை ஞானம் இருந்திருக்கு, எத்தனை பக்தி இருந்திருக்கு. அவங்களுடைய அந்த புகழாரத்தை கேட்கும் போது நமக்கு தெளிவா புரியும் பெண்கள் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியும். இங்க முக்கியமான ஒரு வார்த்தை இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னாக்க, உத்தம ஸ்லோக அப்படிங்கிற வார்த்தை. பகவான் புகழப்படும் போது ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமான வார்த்தைகளால பகவானை புகழணும். கண்ணாபின்னா வார்த்தையெல்லாம் சொல்லி பகவானை புகழக்கூடாது. பகவானை புகழ்றேன் அப்படிங்கிற பேர்ல கண்ட மேனிக்கு ஓமைகள் எல்லாம் கொடுக்க கூடாது. ரொம்ப முக்கியமானது. பகவான் புகழப்படும் போது நம்ம பார்க்கிறோம். குந்தி மகாராணி சொன்னாங்க இல்லையா, பகவானுடைய உடல் அழகை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது, தாமரை ஞாபகம் வருது. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜ அங்கரையே அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு அங்கங்களும் தாமரையோட ஒப்பிட்டு குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்றாங்க. சோ இந்த மாதிரி பகவானை புகழ்றது அப்படின்னு வரும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளா இருக்கணும். அப்படி புகழப்படக்கூடியவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால அவருக்கு உத்தம ஸ்லோக அப்படின்னு ஒரு பேரு. திவ்யமான வேத மந்திரங்கள் ஸ்லோகங்களால புகழப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லி. சோ இந்த பெண்களுடைய பேச்சு வேத மந்திரங்களை விட ரொம்ப அழகா, ரொம்ப அட்ராக்டிவா இருந்துதான் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. அனைத்து வேத இலக்கியங்களிலும் இலட்சியமாக இருப்பவர் புருஷோத்தமராகிய ஸ்ரீ கிருஷ்ணரே என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. உண்மையில் வேதங்கள், ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இலக்கியங்களில் பகவானின் பெருமைகள் விவரமாக விளக்கப்பட்டுள்ளன. மேலும் பாகவதத்தில் அவை பரமபுருஷரை சுட்டிக்காட்டும் வகையில் குறிப்பிடப்பட்டு உள்ளன. ஆகவே வீடுகளின் கூரைகளில் நின்றிருந்த பெண்கள் பகவானை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் பேச்சு வேத மந்திரங்களை விட அதிக இன்பமூட்டுவதாக இருந்தது. பகவானை புகழ்ந்து பாடப்படும் எதுவும் ஸ்ருதி மந்திரமாகும். நரோத்தமதாஸ் தாக்கூரின் பாடல்கள் உள்ளன. கௌதீய சம்பிரதாயத்திலுள்ள ஆச்சாரியர்களில் ஒருவரான அவரால் இயற்றப்பட்ட பாடல்கள் எளிய வங்காள மொழி பாடல்களாகும். ஆனால் அதே சம்பிரதாயத்தின் மற்றொரு கற்றறிந்த ஆச்சாரியரான விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் நரோத்தமதாஸ் தாக்கூரின் பாடல்களை வேத மந்திரங்களுக்கு ஒப்பானவை என்று ஊர்ஜிதப்படுத்தி உள்ளார். பாடப்பட்ட விஷயம் தான் இதற்கு காரணம். மொழி முக்கியமல்ல, ஆனால் விஷயம் முக்கியமாகும். பகவானை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்துவிட்ட பெண்கள் அனைவரும் பகவானின் கருணையால் வேத ஞானத்தை அடைய பெற்றனர். எனவே அத்தகைய பெண்கள் சமஸ்கிருத பண்டிதர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் என்றாலும் அவர்களது பேச்சு வேத மந்திரங்களை விட கவர்ச்சி மிக்கதாக இருந்தது. உபனிஷதங்களில் உள்ள வேத மந்திரங்கள் சில சமயங்களில் பரமபுருஷரை மறைமுகமாக குறிப்பிடுகின்றன. ஆனால் அப்பெண்களின் பேச்சுக்கள் பரமபுருஷரை பற்றி நேரடியாக பேசப்பட்டவை என்பதால் அவை இதயத்திற்கு அதிக இன்பமளிப்பவையாக இருந்தன. கற்றறிந்த பிராமணர்களின் ஆசிகளை விட பெண்களின் பேச்சு அதிக மதிப்புள்ளதாக காணப்பட்டது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாதர் நரோத்தமதாஸ் தாக்கூரோடைய கீர்த்தனங்களை பத்தி சொல்றார். நரோத்தமதாஸ் தாக்கூரர் பெரிய ஆச்சாரியார், கௌடிய சம்பிரதாயத்துல மிகப்பெரிய ஆச்சாரியார். நரோத்தமதாஸ் தாக்கூரர், சிவானந்த பண்டிட், அதுக்கப்புறம் ஷியாமானந்தா, நரோத்தம், இவங்கெல்லாம் நேரடியா, அதாவது ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி கிட்ட சிஷ்யர்களா இருந்தவங்க. ரொம்ப உயர்ந்த ஆச்சாரியர்கள். முதல்ல புஸ்தக விநியோகம் செஞ்சவங்க இவங்க தான். ஷியாமானந்தர், நரோத்தம், இவர் ராமச்சந்திரன், இவங்கெல்லாம் அப்படி மிகச்சிறந்த பக்தர்கள். ஆனா ரொம்ப எளிமையான வங்காள மொழியில நிறைய கீர்த்தனங்கள் சைத்தன்ய மகாபிரபு பத்தி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக நிறைய கீர்த்தனங்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ நரோத்தமதாசருடைய தாக்கூருடைய பாடல்களை நம்ம டெய்லி பாடுறோம். மேபி உங்களுக்கு அது பழக்கம் இல்லாம இருக்கலாம்.
இந்த இஸ்கான் கோவில்ல ஆரத்தியின் போது நரோத்தமதாஸ் தாக்கூருடைய பாடல்கள் எல்லாம் பாடப்படுது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய சமஸ்கிருதத்துல புலமை வாய்ந்த ஒரு ஆச்சாரியார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நரோத்தமதாஸ் தாக்கூரருடைய பாடல்கள் வேத மந்திரங்களுக்கு சமமானது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் பாசுரங்கள் எல்லாமே, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாமே வேதங்களுக்கு சமமானது. ஆனா இன்னைக்கு அந்த பாசுரங்களுடைய அர்த்தம் கூட நமக்கு புரியாது. நம்ம சும்மா தமிழ் தமிழ்னு நம்ம பேசிக்கலாம். நாமெல்லாம் தமிழர்கள், எல்லாமே தமிழ்ல தான் இருக்கணும், தமிழ்ல தான் இருக்கணும். ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு அர்த்தம் தெரியும்? ஆண்டாருடைய திருப்பாவைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் நமக்கு? ஏன்னா நம்ம கிட்ட மொழி வளம் அப்படிங்கிறது கிடையாது. தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு நம்ம எந்த மொழியும் கத்துக்கவும் இல்லை, அந்த தமிழையும் நம்ம ஒழுங்கா கத்துக்கவும் இல்லை. எந்த பள்ளிக்கூடத்துலயும் சரி, எந்த பாடத்திட்டத்திலையும் சரி, திவ்ய பிரபந்தங்கள்லாம் எங்கேயுமே கிடையாது. ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் எங்கேயும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க கையில நம்மளை கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதனால அந்த மாதிரி நாஸ்திகமான அந்த அரசாங்கங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க இதையெல்லாம் ப்ரமோட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எழுதுனது, அவங்க எழுதுற கழிஷடை குப்பைகளை தான் நாம படிக்கணும், அதுதான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம மேல அதை திணிக்கிறாங்களே தவிர, இன்னைக்கு யாருக்கு அந்த தமிழ் ஒரு ஒரு பாசுரம் சொல்லி அதுக்கு தமிழுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னா இன்னைக்கு யாருக்குமே அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அது எல்லாமே வேதங்கள். ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கும் சமஸ்கிருத வேதங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவ்வளவு அற்புதமான பாசுரங்களை அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக இந்த பெண்கள் பெரிய பண்டிதர்களா இல்லை அப்படின்னாலும் இவங்களுடைய பேச்சு வேத மந்திரங்களை விட சிறப்பா சொல்லப்படுது. ஏன்னா வேதங்கள்ல பகவான் எங்கேயுமே நேரடியா புகழப்படல. பகவானை புகழும் போது நிர்குண அப்படிங்கிற வார்த்தை, இந்த மாதிரி நிறைய அரூப அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு. பகவானுக்கு உருவம் கிடையாது, குணங்கள் அற்றவர் அப்படின்னா மறைமுகமா சொல்றது அது. அதோடைய அர்த்தம் வேற. பட் இப்படிதான் இருக்கும். பகவானை நேரடியா புகழக்கூடிய அழகு, அவருடைய அழகை வர்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேதங்கள்ல ரொம்ப கிடையாது. அதனால இவங்க நேரடியா பேசுறதுனால இந்த பேச்சுக்கள் ரொம்ப உயர்ந்தவையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். ஸ்லோகம் 21. சவை கிலாயம் புருஷக புராதனோ யேக ஆசீத் அபிஷேஷ ஆத்மனி அக்ரே குணோப்யோ ஜெகதாத்மனீஸ்வரே நிமீலித்தாத்மன் நிஷிசுப்த சக்திஷு. மொழிபெயர்ப்பு. அவர்கள் கூறினர், நம் சிந்தனையில் தெளிவாக உள்ள அந்த மூல முழுமுதற் கடவுள் இதோ இருக்கிறார். ஜட இயற்கை குணங்கள் தோன்றுவதற்கு முன் அவர் மட்டுமே இருந்தார். மேலும் அவர் பரமபுருஷர் என்பதால் எல்லா ஜீவராசிகளும் சக்தி முடக்கப்பட்டு இரவில் உறங்குவதைப் போல் அவருக்குள் ஐக்கியமாகி விடுகின்றன. இவங்க எதை பத்தி பேசுறாங்க? படைப்பினுடைய ஆரம்பத்திலேருந்து பேசுறாங்க இந்த பெண்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பாகவதத்துல எவ்வளவு விரிவா கொடுக்கப்பட்டிருக்கு. படைப்பு எப்படி நிகழ்ந்தது, அதுக்கு முன்னாடி பகவான் எப்படி இருந்தார், இந்த விஷயங்கள் எல்லாமே பாகவதத்துல ரொம்ப விரிவா 2வது காண்டத்துலேருந்து 2, 3, 4, 5, 4வது காண்டத்துல ரொம்ப கிடையாது, 5th காண்டம் எல்லாத்துலயும் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இங்க இந்த பெண்கள் என்ன பண்றாங்க? இதை சர்வசாதாரணமா பேசிக்கிறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் படைப்புக்கு முன்னாடியே இருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவரே மூல முழுமுதற் கடவுள் அப்படிலாம் இவங்க இங்க பேசிக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிரளயம் ஏற்படும் போது எல்லா ஜீவராசிகளும் அவர்கிட்ட தான் போய் அடைக்கலம் அடைத்து அவருடைய அந்த மேனியில தான் ஒடுங்கி இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்க பேசுறாங்க. பொருளுரை பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி படிங்க. தெய்வ ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். இருவகையான பிரபஞ்ச அழிவுகள் உள்ளன. ஒவ்வொரு 432 கோடி சூரிய ஆண்டுகளின் முடிவிலும் ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்சத்தின் அதிபதியான பிரம்மா உறங்கச் செல்லும் பொழுது ஓர் அழிவு நிகழ்ந்தது. பிரம்மாவின் 100 ஆண்டுகளுக்கு 864 கோடி சூரிய ஆண்டுகள் பிறகு பிரபஞ்சத்தின் முழு அழிவு நிகழ்கிறது. இவ்விரு அழிவு காலங்களிலும் மகத் தத்துவம் எனப்படும் பௌதிக சக்தி மற்றும் ஜீவ தத்துவம் எனப்படும் நடுத்தர சக்தி ஆகிய இரண்டும் பரம புருஷருக்குள் ஒடுங்கிவிடுகின்றன. மற்றொரு ஜட உலக சிருஷ்டி வெளிப்படும் வரை பகவானின் உடலுக்குள் ஒடுங்கிய ஜீவராசிகள் உறக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றன. இதுவே படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றின் செயல்முறையாகும். பகவானால் முடுக்கிவிடப்படும் 3 ஜட இயற்கை குணங்களின் சேர்க்கையால் ஜட சிருஷ்டி உருவாகிறது. எனவேதான்
ஜட இயற்கை குணங்கள் முடுக்கிவிடப்படுவதற்கு முன்பே பகவான் இருந்தார் என்று இங்கு கூறப்படுகிறது. படைப்பிற்கு முன் பரம புருஷரான விஷ்ணு மட்டுமே இருந்தார். பிரம்மாவோ சிவனோ அல்லது மற்ற தேவர்களோ இருக்கவில்லை என்று சுருதி மந்திரம் கூறுகிறது. விஷ்ணு என்றால் காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவாவார். அவரது சுவாசத்தால் தான் எல்லா பிரபஞ்சங்களும் விதைகளாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. பிறகு அவை எண்ணிலடங்காத கிரகங்களைக் கொண்ட பிரம்மாண்ட ரூபங்களாக படிப்படியாக வளர்கின்றன. ஓர் ஆலமரத்தின் விதைகள் எண்ணற்ற ஆலமரங்களாக வளர்வதைப் போலவே பிரபஞ்ச விதைகள் பிரம்மாண்ட ரூபங்களாக வடிவெடுக்கின்றன. இந்த மகாவிஷ்ணு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓர் அம்சமாவார். அவர் பிரம்ம சம்ஹிதையில் பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறார். மகாவிஷ்ணு பகவானின் ஓர் அம்சமாவார். அவரது திவ்யமான உடலின் மயிர் கண்களில் இருந்து பிரபஞ்சங்கள் உற்பத்தியான பிறகு அவர் மூச்சை வெளியிடும் கால அளவிற்கு மட்டுமே பிரபஞ்ச தலைவர்களான பிரம்மாக்கள் அனைவரும் உயிர் வாழ்கின்றனர். அந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன். பிரம்ம சம்ஹிதை 5.58 கூறப்பட்டுள்ளது. இவ்வாறாக கோவிந்தன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மகாவிஷ்ணுவிற்கும் காரணமாவார். இவ்வேத உண்மையை பற்றி பேசிய பெண்கள் இதை வேத வல்லுநர்களிடமிருந்து கேட்டிருக்க வேண்டும். தெய்வீக விஷயத்தை பற்றி உறுதியாக அறிவதற்கு ஒரே வழி வேத வல்லுநரிடமிருந்து கேட்டறிவதாகும். வேறு வழி இல்லை. பிரம்மாவின் 100 ஆண்டுகள் முடிவுறும் பொழுது ஜீவராசிகள் தானாகவே மகாவிஷ்ணுவின் உடலுக்குள் ஐக்கியமாகி விடுகின்றன. ஆனால் தனிப்பட்ட ஜீவராசி அவனுடைய சொரூபத்தை இழந்து விடுகிறான் என்பதை அது குறிப்பதாகாது. அச்சொரூபம் இருக்கவே செய்கிறது. பகவானின் உயர்ந்த விருப்பத்தினால் மற்றொரு சிருஷ்டி உருவான உடனேயே முடங்கிய நிலையில் உறங்கிக் கிடக்கும் எல்லா ஜீவராசிகளும் மீண்டும் வெளிப்படுத்தப்படுகின்றன. இவ்வாறாக கடந்த கால வாழ்வை தொடரும் வகையில் அவர்கள் செயற்பட துவங்குகின்றனர். இது சூப்தோத்தித நியாயம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஒருவன் கடமையில் மீண்டும் ஈடுபடுகிறான் என்பது இதன் பொருளாகும். இரவில் உறங்கிக் கொண்டு இருப்பவன் தான் யார், தனது கடமை என்ன, விழிப்பு நிலையில் உள்ள விஷயங்கள் ஆகியவற்றுடன் தன்னையும் மறந்து விடுகிறான். ஆனால் உறங்கி எழுந்ததும் அவன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உடனே ஞாபகத்திற்கு வருகின்றன. இவ்வாறாக அவன் தனது கடமைகளில் மீண்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். ஜீவராசிகளும் கூட பிரளய காலத்தில் மகாவிஷ்ணுவின் உடலுக்குள் ஒடுங்கிவிடுகின்றனர். ஆனால் மற்றொரு சிருஷ்டி உண்டான உடனேயே அவர்கள் விழித்தெழுந்து முடிக்காமல் விட்டிருந்த வேலையை தொடர்கின்றனர். இது பகவத்கீதையிலும் 8.18-20 உறுதி செய்யப்பட்டுள்ளது. படைப்பு சக்தி இயக்கப்படுவதற்கு முன்பே பகவான் இருந்தார். பகவான் பௌதிக சக்தியிலிருந்து உற்பத்தியானவர் அல்ல. அவரது உடல் முற்றிலும் தெய்வீகமானதாகும். அவரது உடலுக்கும் அவருக்கும் வேறுபாடில்லை. படைப்பிற்கு முன் பகவான் அவரது வசிப்பிடத்தில் இருந்தார். அது இரண்டற்ற ஒன்றாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ நம்ம கொஞ்சம் தத்துவங்களுக்குள்ள போலாமா? இது கதையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நம்ம கவனமா கேட்கணும். கொஞ்சம் தத்துவங்கள். ஓகேவா? பார்க்கலாமா? நம்மளை பத்தின விஷயங்கள் தான். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல பகவத்கீதை இருக்கிறவங்க பகவத்கீதை புஸ்தகம் எடுத்துக்கோங்க. 8வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஹர்யத் பிரம்மனோ விதுஹு சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மனோ விதுஹு ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தம் தேஹே ராத்திர விதோ ஜனாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சஹஸ்ர யுக பர்யந்தம். யாருக்காவது கால்குலேஷன் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பென்சில் பேப்பர் இல்லை பேனா பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கணக்கை நீங்கள் போடலாம். சஹஸ்ர யுக பர்யந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். டீட்டெயிலாக பார்ப்போமா இல்லை அப்படியே போயிடுவோமா? உங்களுடைய விருப்பம் எப்படி? டீட்டெயிலா பாப்போங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பார்க்கலாம் மாதாஜி. ஓகே ஓகே. ஸோ 4 யுகங்கள் இருக்கு, தெரியும் இல்லையா? சத்திய, திரேத, துவாபர, கலி அப்படின்னு 4 யுகங்கள் இருக்கு. ஸோ கலியுகம் அப்படிங்கிறது நீங்க எழுதிக்கோங்க. சத்திய, திரேத, துவாபர, கலி 4 யுகங்களை எழுதிக்கோங்க. இந்த 4 யுகங்கள்ல சத்தியயுகத்தினுடைய கால அளவு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க 4,32,000 வருஷம். 4,32,000 வருஷம் சத்தியயுகத்தினுடைய கால அளவு.
அதோட ரெண்டால பெருக்கினா என்ன வருமோ அது வந்து துவாபர யுகம். 3ஆல பெருக்கினா வர்றது திரேதாயுகம். 4ஆல பெருக்கினா வர்றது சத்தியயுகம். இந்த எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4,32,00,000 வருஷம் வரும். 4,32,00,000 வருஷம் வரும். நீங்க 4,32,000 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4 அப்படி போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு 0 ஆட் ஆகி 4,32,000 வருஷம் வரும். இது என்னது அப்படின்னாக்கா ஒரு சதுர்யுகம். இதோட பேர் என்ன? இதோட டியூரேஷன் வந்து ஒரு சதுர்யுகம். 4 யுகங்களும் ஒரு ரவுண்டு வரணும். எப்படி நமக்கு பொழுது விடிஞ்சு காலம்புரை, அதுக்கப்புறம் மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் அப்படி வருதோ அந்த மாதிரி சத்திய திரேத துவாபர கலி இது 3 ஒரு ரவுண்டு, சாரி 4 யுகமும் ஒரு ரவுண்டு வந்தது அப்படின்னாக்க இது வந்து ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 1000 தடவை வரணும். எத்தனை தடவை வரணும்? 1000 தடவை. 4,32,00,000, அது கூட இன்னொரு 3 சைஃபர் சேர்த்துக்கணும். யாருக்கு படிக்க முடியுமோ அந்த நம்பரை படிச்சுக்கோங்கப்பா. அது வந்தது அப்படின்னா அது பிரம்மாவோட ஒரு பகல். பிரம்மாவுக்கு அது 12 மணி நேரம். பிரம்மலோகத்துல, சத்தியலோகத்துல அது பிரம்மாவுக்கு 12 மணி நேரம். அதே மாதிரி இன்னொரு 1000 தடவை சுழலும் போது அது பிரம்மாவுக்கு ஒரு இரவு. மாதாஜி ஒரு சதுரீகம் அதுக்கு பிறகு இன்னொரு டைம் சொல்லுங்க மாதாஜி. ஒரு சதுர்யுகம் ஹரே கிருஷ்ணா. அப்படிங்கிறது 4,32,00,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 1000 தடவை சுழலும். 1000 டைம்ஸ் இன்டு 1000 போட்டோம் அப்படின்னா அது ஓகே பிரம்மாவுக்கு ஒரு மாதாஜி. பகல். தேங்க்யூ மாதாஜி. அது பிரம்மாவுக்கு சரி. ஒரு பகல். பகல். அதே மாதிரி பிரம்மாவுக்கு Thank ஒரு you. இரவு. ம் எப்படி இது வந்து பிரம்மாவோட 12 மணி நேரம். 4,32,00,000 வந்து பிரம்மாவுக்கு 12 hours. அதே மாதிரி 4,32,00,000 வருஷங்கள் இன்ட்டு 1000 வந்து பிரம்மாவுக்கு ஒரு இரவு. ஆக மொத்தம் இந்த பிரம்மா பகல் இரவு அப்படின்னா என்னாச்சு? ஒரு நாள் போச்சு அவருக்கு இல்லையா? பிரம்மாவோட இரவுல என்ன ஆகுது அப்படின்னா 3 லோகங்கள் அழிக்கப்படுது. மொத்தம் கீழேந்து பார்த்தோம் அப்படின்னா பாதாள லோகத்திலேருந்து பூர் புவஸ்வ இந்த லோகங்கள் வந்து அழிக்கப்படுது. அப்போ இந்த லோகத்துல இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் எங்க போவாங்க? ஆத்மாக்கள் எங்க போவாங்க? ஸோ இன்னைக்கு தான் நாங்கள் காலம்பரை 5th கேண்டோ படிக்கும்போது பலி மகாராஜர் வந்து ரொம்ப அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அதுதான் படித்தோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த படைப்பு அப்படிங்கிறத பகவான் எதுக்காக பண்றார் அப்படின்னா அவருடைய ஆன்மீக உலகத்துல இருக்க முடியாம இங்க வந்தவங்களுக்காக தான் இந்த படைப்பு. ஸோ இங்க நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார் பகவான். நம்ம திரும்ப வைகுண்டத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அப்போ இந்த டியூரேஷன்ல, அதாவது பிரம்மாவோட ஒரு பகல் இருக்கு இல்லையா, 4,32,00,000 வருஷங்கள் இன்ட்டு 1000, அந்த டியூரேஷன்ல யார் பக்தி பண்ணி பகவானுடைய வைகுண்டமோ கோலோகமோ போயிடுறாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப ஃபார்ச்சுனேட் சோல்ஸ், ரொம்ப கொடுத்து வச்ச ஆத்மாக்கள், அவங்க போயிடுறாங்க. அப்போ போகாம மிச்சம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்க போவாங்க? இந்த அழிக்கப்படுவேன்னா ஆத்மாவை அழிக்க முடியாதே. ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் மரணம் அப்படிங்கிறது கிடையாதே. உடல் தான் அழிக்கப்படும், ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. எங்க போய் இருப்பாங்க அப்படின்னாக்க மகாவிஷ்ணுவோட உடல்ல போய் தங்கி இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? மகாவிஷ்ணுவோட உடல்ல போய் அவங்க அடைக்கலம், அங்கதான் போய் தங்கி இருப்பாங்க. அதனால்தான் பகவானுக்கு ஒரு பேரு நாராயணர் அப்படின்னு அர்த்தம். நர அயனம், நர அப்படின்னா மனிதர்கள், நர அயனம்னா மனிதர்கள் போய் ஓய்வெடுக்கக்கூடிய ஓய்விடமா அவருடைய உடல் இருக்கு. சோ பிரம்மசம்ஹிதால சொல்லப்படுது, எக்காரணா நவஜலே பஜதி ஸ்மயோக நித்ராமனந்த ஜகதண்ட ஷரோம கூபஹ ஆதார சக்திமவலம்பிய பராம் ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு பிரம்மா வணங்குறார். அந்த காரணக்கடல், எக்காரணா நவஜலே, அந்த ஜலத்துல அவர் வந்து படுத்திருக்காரு. காரண கடல்ல பகவான் வந்து படுத்திருக்காரு, விஷ்ணு படுத்திருக்காரு. அப்போ அவருடைய ஷரோம கூப்ப, ரோம கூப்பங்கள்ல இருந்து என்ன ஆகுது? எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வெளியில வருது. இது எப்போ? பிரம்மாவோட பகல் தொடங்கும் போது. இரவுல எல்லாம் உள்ள போச்சு. அப்போ எங்க இருக்கோம்? அந்த ராத்திரியில நாம எல்லாரும் விஷ்ணுவுடைய உடல்ல அடைக்கலம் எடுத்துட்டு இருப்போம்.
திரும்ப ஒரு படைப்பு ஆரம்பிக்கும் போது, திரும்ப பிரம்மாவுடைய ஒரு பகல் ஆரம்பிக்கும் போது, திரும்ப பகவானுடைய மூச்சுக்காற்று அவர் வந்து ஒரு மூச்சை வெளியில விடும்போது அவருடைய ரோமக்கால்கள்ல இருந்து எல்லா பிரபஞ்சங்களும் வெளியில வருது. இது வந்து மொத்த அழிவு. சாரி, இது வந்து டோட்டல் டோட்டல் அனிஹிலேஷன். நான் ரெண்டையும் கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். தயவு செய்து இந்த பாட்டை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஒரு நாள் அழிவுக்கு அப்புறம் பிரம்மா தூங்கி எழுந்துக்கிறாரா? நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் எப்படி நமக்கு தூக்கத்துல எல்லாம் மறந்து போயிடுதோ, நம்ம யாரு, என்ன வேலை பார்க்குறோம், என்ன செஞ்சோம், எல்லாம் நமக்கு தூக்கத்துல மறந்து போயிடும் இல்லையா? அப்ப காலம்பரை நம்ம முழிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் ஞாபகம் வரும். எஸ் எஸ் எஸ், இன்னைக்கு நான் இட்லி மாவு போடல, வேற ஏதாவது டிஃபன் பண்ணணும், உப்புமா பண்ணுவோமா, உப்புமா பண்ண பெரிய பிரச்சனை போகுமே, சரி அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா, எல்லா தாட்டும் வர ஆரம்பிச்சிடும். தூங்கி இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் மறந்து போயிருக்கும். திரும்ப முழிச்ச உடனே நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும். அந்த மாதிரி பிரம்மா திரும்ப இந்த உலகங்களை படைப்பார். எந்த உலகத்தை படைப்பார்? பூர் புவ ஸ்வர்க, அதுக்கப்புறம் கீழே அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாள லோகங்கள்லாம் திரும்ப படைப்பார். இது டெய்லி நம்ம இட்லி சுடுற மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு வேலை. டெய்லி காலம்பரை எழுந்து அவர் வந்து பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு பகவானை வந்து இந்த மாதிரி பிரம்ம சம்ஹிதை எல்லா ஸ்துதி எல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, அவருக்கும் மறந்து போயிடும் எப்படி படைக்கிறதுன்னு. திரும்ப அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டு திரும்ப வந்து படைப்பு தொழில அவர் வந்து செய்வார். இது வந்து பிரம்மாவோட ஒரு நாள்ல நடக்கக்கூடிய பிரளயம். எது வரைக்கும் அழியும்? கீழே பாதாள லோகத்திலேருந்து சொர்க்கலோகம் வரைக்கும் அழிகிறது. பிரம்மாவுடைய ஒரு பகல் முடிஞ்சு அழியக்கூடிய அழிவு. இத மாதிரி பிரம்மா 100 வருஷம் இருப்பாரு. பிரம்மாவோட ஒரு நாள் பார்த்தோம் இல்லையா? ஒரு நாள் அப்படிங்கிறது 4,32 லட்சம் வருஷங்கள் இன்ட்டு 2000. அதுதான் பிரம்மாவுடைய ஒரு நாள். இந்த மாதிரி பிரம்மாவுக்கு 30 நாள், ஒரு மாசம், 12 மாசம், ஒரு வருஷம், இந்த மாதிரி 100 வருஷம் பிரம்மா இருப்பார். இந்த 100 வருஷம் பிரம்மாவுடைய ஆயுள் முடியும் போது மொத்தமா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிடுவார் பகவான். ஃபுல்லா 14 லோகங்களும், பூர் புவ ஸ்வர்கலோகம், மகரலோகம், ஜனலோகம், தப்போலோகம், சத்தியலோகம் வரைக்கும் எல்லா லோகங்களும் அழிஞ்சிடும். கீழே அதல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாள எல்லாமே டோட்டலா. அப்போ வந்து அனந்தசேஷனுடைய வாயிலேருந்து அப்படியே இந்த ஊழி தீயானது வரும். சிவபெருமானுடைய நர்த்தனம், பயங்கரமான மழை, வெள்ளம், ஊழித்தீ, இதனால மொத்த பிரபஞ்சத்தையும் பகவான் வந்து அழிச்சிடுவார். அதுக்கப்புறம் தான் அவருடைய ரோமக்கால்கள்ல இருந்து திரும்ப ஒரு படைப்பு வருது. அப்ப கூடயும் பாத்தீங்க அப்படின்னாக்க நாம பண்ண கர்ம வினைகள் எதுவுமே மாறாது, அப்படியே இருக்கும். நம்ம உடல் அழியுமே தவிர நாம பண்ண கர்ம வினை அழியவே அழியாது. அது நல்லா ஒட்டிக்கிட்டு நம்மளோடய இருக்கும். அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கும். எப்படி நம்ம காலம்பரை கண்ணு முழிச்சுட்டு ஆமாமா இட்லி மாவு இல்லையே, ஓகே உப்புமா, அப்படி நம்ம எப்படி முடிவு பண்றோமோ, அந்த மாதிரி நாம இந்த பிரம்மாவோட ஒரு நாள் முடிஞ்சு ஒரு அழிவு ஏற்படும் போதும் சரி, இல்ல பிரம்மாவோட 100 வயசு முடிஞ்சு அழிவு ஏற்படும் போதும் சரி, ஆத்மாக்கள் பண்ண கர்ம வினை மட்டும் அழியவே அழியாது. அப்ப நம்ம திரும்ப என்ன பண்ணணும்? என்ன பாக்கி வச்சிருக்கோமோ, யாருக்கு கடன் கொடுக்கணுமோ, யாரை திட்டி இருக்கோமோ, இல்ல யாரை புகழ்ந்து பேசியிருக்கோமோ, என்னென்ன பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பிறவி நமக்கு கிடைக்கும். இது மனிதனா பிறப்போமோ, மிருகமா பிறப்போமோ, புழு பூச்சியா பிறக்கணுமோ, என்ன பிறவி நமக்கு பிறக்கணும்னு இருக்கோ. ஏன்னா இதெல்லாம் நம்ம தான் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ணி பண்ணி நம்ம எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம். அதனாலதான் பிரபுபாதர் சொல்றாரு, இந்த 4 சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு என்ன பெருசா இருக்கு? வெங்காயம், பூண்டு, காபி, டீ எப்படி பகவானுக்கு பூஜை பண்றது? எல்லா நேரமும் எப்படி பண்ண முடியும்? நான் குளிக்கலையே, நான் அது பண்ணலையே, நான் இது பண்ணலையே, நான் எப்படி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது? இது பண்ணா போதும். இந்த 4 சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணி பகவானுடைய நாமத்தை சொன்னா போதும். நம்ம எங்க போடலாம்? ஜெட்ல போயிடலாம் கோலோக விருந்தாவனத்துக்கு. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். We are on our way to Golok Vrindavan. We are on our way to Golok Vrindavan. No stop down there. Atala Vitala Sutala Tala Tala Mahatala Rasatala Patala. No stop down there. We are on our way to Golok Vrindavan. எங்கேயும் ஸ்டாப்பிங்கே கிடையாது. நேர ஜெட்ல எங்க போயிடலாம்? பகவானுடைய வைகுண்ட லோகம் கோலோக பிருந்தாவனத்தை நோக்கி நம்ம போகலாம். எது ஈஸி சொல்லுங்க? இந்த மாதிரி பிரம்மாவோட
ஆயுள் முடியிற வரைக்கும் இங்க இருந்து கஷ்டப்பட்டு கர்ம வினைகள் செஞ்சு, ஏன்னா ஒண்ணுமே பாத்தீங்கன்னா பாவ காரியங்கள் தான். ஒரு விஷயமும் பார்த்தோம்னா பாவ காரியங்கள் தான். இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு மாதாஜி கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் காலம்புற. அங்க ஒரு மாதாஜி கிட்ட பேசிட்டு இருந்தேன். தமிழ் தான் அவங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க சின்ன வயசுலேருந்தே பிரபந்தம் படிப்பாங்களாம், திவ்ய பிரபந்தம் படிப்பாங்களாம். எப்பவுமே திவ்ய பிரபந்தம் படிச்சுட்டே இருப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சம்ஸ்காரம், அந்த பண்ண ஒரு காரியம், அந்த குழந்தையிலேருந்தே இந்த திவ்ய பிரபந்தம் படிச்சு திருப்பாவை படிக்கிறது, திவ்ய பிரபந்தம் படிக்கிறது, இந்த மாதிரி படிச்சு அவங்களுக்கு கிருஷ்ணன் மேல அப்படி ஒரு பற்றுதல். அப்போ இஸ்கானுக்கு வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானை பத்தி நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமே, பகவானுடைய நாமத்தை சொல்றோம், பகவானுக்கு சேவை செய்ய முடியுதே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆழ்வார்கள்லாம் சொன்னது பிரபுபாதர் நமக்கு எப்படி நடைமுறையில கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா எப்படி நம்ம அதெல்லாம் செய்ய முடியும், பகவானுக்கு எப்படி சேவை செய்ய முடியும், என்ன தெரியும் நமக்கு. ஸோ பிரபுபாதர் வந்து காலம்புற கிருஷ்ணரை பகவானை எழுப்புறதுலேருந்து, ஆழ்வார் பாடியிருக்கிற மாதிரி அவரை எழுப்புறதுலேருந்து நம்மளால என்ன முடியுமோ ஒரு அழகா அவரை வச்சு தொடச்சு, அவருக்கு பூ வச்சு ஒரு ஆரத்தி பண்ணி அன்போடு இந்த சேவைகளை நம்ம செய்யும் போது பகவான் அதெல்லாம் ஏத்துக்கிறார். இதைத்தான் பகவான் எதிர்பார்க்கிறார். இதை பண்ணா போதும், நீ என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது சம்சார சாகரம் அப்படின்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னா இதனாலதான் சொல்லப்படுது. பிரம்மாவோட ஒரு நிமிஷத்திலேயே நம்ம 1000 தடவை பிறப்போமா. 100 வயசு வச்சுக்கிட்டா 100 வயசு நம்ம வந்து ஃபுல்லா வாழ்ந்து முடிக்க போறோம் அப்படின்னா கூட நம்ம 1000 பிறவி எடுக்கணும் பிரம்மாவோட ஒரு நிமிஷத்துக்குள்ள. அப்போ எத்தனை காரியம் நம்ம பண்ணியிருப்போம் நினைச்சு பாருங்க. எத்தனை மிருகங்களை கொண்டு சாப்பிடுறது, எத்தனை சினிமா, எத்தனை தேவையில்லாத பேச்சுக்கள், எத்தனை சண்டை சச்சரவுகள், எத்தனை நியாயம் பேசுறது, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. எப்போ நம்ம வந்து உண்மையிலேயே திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நாம என்ன பண்ணுவோம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் சாப்பிடுறது, பகவானுடைய நாமத்தை சொல்றது, பகவானுடைய உபதேசத்தை நம்ம கேட்கறது, ஆன்மீக குருவை ஏத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சுலபமான வழிகள், ரொம்ப ரொம்ப சுலபமானது. இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த பைசா கொடுக்க தேவையில்லை, நம்ம வந்து பாவம் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவித்திரமா மாறிடும். பவித்திரம்னா தூய்மையான வாழ்க்கையா மாறிடும். அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை பிரபுபாதர் நமக்கு கொடுக்கிறார். ஸோ அதனால இந்த ஹஸ்தினாபுரத்துல இந்த பெண்கள் பேசிக்கிற இந்த பேச்சு இருக்கே, அதை வந்து பிரபுபாதர் சொல்றார், இது வந்து இவங்க பெருசா சமஸ்கிருதம் படிச்சவங்க கிடையாது. ஆனா என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நல்ல முறையில இவங்க கேட்டிருக்காங்க. கேட்டதுனால அவங்களால பகவானை இந்த மாதிரி புகழ்ந்து சொல்ல முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் இந்த ஜட படைப்புக்கு உட்பட்டவர் கிடையாது. நம்ம சொன்னோம் இல்லையா, காரண கடல்ல படுத்திருக்கார் மகாவிஷ்ணு அப்படின்னு. அந்த மகாவிஷ்ணுவுக்கு மூலமாக இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதைத்தான் நம்ம இதே இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோல 3வது அத்தியாயத்துல பார்த்தோம். முதல்ல கிருஷ்ணர்டேந்து பலராமர், பலராமர்டேந்து சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர், அப்படி அந்த குவார்டர் போல் நம்ம வந்து பார்த்தோம். வாசுதேவர், அதுக்கப்புறம் இன்னொரு சங்கர்ஷ்ணர், அந்த சங்கர்ஷ்ணர்டேந்தா காரணதோகசாயி விஷ்ணு, கர்ப்பதோகசாயி விஷ்ணு, க்ஷீரதோகசாயி விஷ்ணு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அப்பதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் மூல முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஓகேவா, அடுத்த ஸ்லோகம் போலாம். சயேவ பூயோ நிஜ வீரிய சோதிதாம் ஸ்வஜீவ மாயாம் பிரகிருதிம் சிஸ்ருஷதீம் அநாமரூபாத்மனி ரூபநாமனி விதித்சமானோனுசசார சாஸ்திரகிருத். பரமபுருஷர் அவரது அங்கு உறுப்புகளான ஜீவராசிகளுக்கு மீண்டும் பெயர்களையும் உருவங்களையும் அளிக்க விரும்பி அவற்றை ஜட இயற்கையின் வழிகாட்டலின் கீழ் வைத்தார். அவரது சுய ஆற்றலால் மறுபடியும் சிருஷ்டியை செய்ய ஜட இயற்கைக்கு சக்தி அளிக்கப்படுகிறது. ஸோ பிரளயம் முடிஞ்சிருச்சு, பிரளயம் அழிச்சாச்சு எல்லாத்தையும். திரும்ப என்ன பண்ணணும், அந்த ஜீவராசிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? எப்படி திருந்தறதுக்கு? பகவான் தானே வாய்ப்பு கொடுக்கணும். அதனால நம்மள என்ன பண்றார், திரும்ப நமக்கு ஒரு உருவம், பேரு, இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த ஜட இயற்கை அதுக்கு சக்தியை கொடுத்து திரும்ப அந்த ஜட இயற்கை செயல்பட ஆரம்பிக்குது. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜீவராசிகள் பகவானின் பின்னப்பகுதிகளாகும். நித்திய முக்த மற்றும் நித்திய பக்த என இரு வகையான நித்திய ஜீவராசிகள் பக்த கிடையாது, பத்த. பக்த ம். என இரு வகையான ஜீவராசிகள் உள்ளன. நித்திய முக்தர்கள் நித்தியமாக முக்தியடைந்த ஆத்மாக்கள் ஆவர். அவர்கள் பௌதிக சிருஷ்டிகளுக்கு அப்பால் உள்ள பகவானின் நித்தியமான உலகில் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் நித்தியமாக ஈடுபட்டுள்ளனர். ஆனால் நித்திய பக்தர்கள் அல்லது நித்தியமாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பரமபிதாவிடம் கொண்டுள்ள கீழ்ப்படியாத மனோபாவத்தை திருத்திக் கொள்வதற்காக அவரது புறசக்தியான மாயையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நித்திய பக்தர்கள் பகவானுடன் தங்களுக்குள் உறவை நித்தியமாக மறைத்துள்ளனர். மாயா சக்தியின் தொடர்பினால் தாங்கள் பௌதிக சக்தியிலிருந்து உற்பத்தியானவர்கள் என்ற குழப்பத்திற்கு அவர்கள் ஆளாகியுள்ளனர். எனவே ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு திட்டங்கள் தீட்டுவதில் அவர்கள் சுறுசுறுப்பாக உள்ளனர். அவர்கள் சந்தோஷமாக திட்டம் போட்டுக்கொண்டே போகின்றனர். ஆனால் பகவானின் விருப்பத்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முடிவில் திட்டம் தீட்டுபவர்கள் திட்டங்கள் ஆகிய இரண்டுமே அழிக்கப்பட்டு விடுகின்றன. இது பகவத்கீதையில் பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது. குந்தி மகனே, கல்ப முடிவில் எல்லா ஜீவராசிகளும் என் இயற்கையில் அமிழ்ந்து விடுகின்றன. மீண்டும் படைக்கப்படுவதற்கு நேரம் வரும் பொழுது எனது புறசக்தியால் நான் படைப்பை துவங்குகிறேன். பகவத்கீதையில் 9.7. யூய என்னும் சொல் திரும்ப என்று பொருள்படுகிறது. அதாவது பகவானின் புறசக்தியினால் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவை நிரந்தரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவரே அனைத்திற்கும் காரணம். ஆனால் பகவானின் அங்க உறுப்புகளும் பகவானுடனான இனிய உறவை மறந்துவிட்டவர்களுமான ஜீவராசிகளுக்கு புறசக்தியில் இருந்து விடுபடுவதற்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. மேலும் ஜீவராசியின் உணர்வை விழிப்புற செய்வதற்காக வேத நூல்களே வழிகாட்டிகளாக உள்ளன. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், இந்த படைக்கப்பட்ட உலகமும் ஜடசக்தியும் என் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவை பிரகிருதியின் ஆதிக்கத்தின் கீழ் தானாகவே மீண்டும் மீண்டும் படைக்கப்படுகின்றன. இது எனது புறசக்தியின் வாயிலாக என்னாலேயே செய்யப்படுகிறது. உண்மையில் ஆன்ம பொறிகளான ஜீவராசிகளுக்கு பௌதிக பெயர்களோ உருவங்களோ இல்லை. ஆனால் பௌதிக உருவங்களையும் பெயர்களையும் கொண்ட ஜடசக்தியை அடக்கியாள வேண்டும் என்ற அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் வேத நூல்களின் வாயிலாக தங்களது உண்மையான நிலையை அறிந்து கொள்ளவும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. முட்டாளான மறதியுள்ள ஜீவராசி பொய்யான பெயர் மற்றும் உருவங்களுடனேயே எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறான். இன்றைய மனிதன் பொய்யான பெயரையும் உடலையும் அடைவதில் தீவிரமாக உள்ளான். குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழ் அடையப்படும் வெவ்வேறு உடல்கள் உண்மையானவையாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இதனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மதம் என்ற பெயரில் சக்தியை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். சாஸ்திரங்கள் உண்மையான நிலையை அறிவதற்கான குறிப்புகளை வழங்குகின்றன. ஆனால் வெவ்வேறு காலங்களுக்கும் இடங்களுக்கும் ஏற்ப பகவானால் உண்டாக்கப்பட்டுள்ள சாஸ்திரங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள மக்கள் தயங்குகின்றனர். உதாரணமாக, பகவத்கீதையில் எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டும் நூலாக உள்ளது. பகவத்கீதை எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டும் நூலாக உள்ளது. ஆனால் ஜடசக்திக்கு அடிமைப்பட்டு கிடப்பதால் பகவத்கீதைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ள அவர்கள் அக்கறை கொள்வதில்லை. பகவத்கீதையின் கொள்கைகளை நன்கு கற்றறிந்தவர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதம் உயர் கல்வியாக அமையும். துரதிர்ஷ்டவசமாக மக்கள் அவற்றில் விருப்பம் கொள்ளாமல் இருக்கின்றனர். எனவே அவர்கள் மாயையின் பிடியில் அகப்பட்டு தொடர்ச்சியாக பிறப்பிற்கும் இறப்பிற்கும் உள்ளாகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. ஸோ இந்த பொருளுரையில பிரபா என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 விதமான ஆத்மாக்கள் இருக்காங்க. ஒருத்தர் யாரு அப்படின்னா நித்திய முக்தர், நித்தியமாவே முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னா பகவானோட வைகுண்டத்திலே இருக்காங்க.
அவங்க இங்க வர்றது கிடையாது. இந்த பௌதிக உலகத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க இங்க வரமாட்டாங்க. இன்னொருத்தர் யாரு அப்படின்னாக்கா நாம நித்திய பத்த அப்படின்னாக்கா பந்தப்பட்ட ஆத்மாக்கள். எதனால பந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கர்ம வினைகள், 3 குணங்கள், இதனாலதான் நம்ம வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்மள பாக்குறதுக்கு சுதந்திரமா இருக்கும். நம்ம கையெல்லாம் ஒண்ணும் கட்டி போடல, நாங்கெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுடைய செயல்கள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படுது. 3 குணங்கள் நம்மள கட்டுப்படுத்துது. அதே மாதிரி நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்ம சில காரியங்களை செய்யறோம். எதுக்காக ஒருத்தன் வந்து தெருவுல போயிட்டு இருக்கிற ஒருத்தரோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறான்? எதுக்காக அவன் வந்து பிட் பாக்கெட் அடிக்கிறான்? எதுக்காக ஒருத்தருடைய செல்போனை திருடுறான்? அப்படின்னா அவனுக்கு அந்த அந்த சம்ஸ்காரம், அவன் முன்னாடி பண்ண அந்த இது அவனுக்கு இருக்கு. அதோட தாட் அவனுக்கு, அந்த தாட் ப்ராசஸ் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான்? அந்த காரியத்தை வந்து பண்றான். ஸோ மாட்டி ஜெயிலுக்கு போனா கூட திரும்ப பண்றான். ஏன் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ள படிஞ்சு போயிருக்கு. இதுதான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாவ காரியங்கள்ல அடிக்டா இருப்போம். ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் திரைப்படங்கள், மது, பெண்கள், இந்த மாதிரி பல விதத்துல அடிமையா இருப்பாங்க. பெண்களே பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களும் இந்த மாதிரி ஆண்களை ஏமாத்துறது, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களே கிடையாது. பாவம் செய்யறதுல யாருக்கும் சலைச்சு போனவங்களே கிடையாது. பலவிதமான அடிமைத்தனத்துல நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம நித்திய பந்தப்பட்ட ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் பகவான். என்ன வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா இந்த மாதிரி சாஸ்திரங்களை கொடுக்கிறார். சாஸ்திரங்களை கொடுத்து இந்த சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நாம இந்த பாவ வாழ்க்கையில இருந்து விடுபடலாம். அதுக்கு நடுவுல நிறைய குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் தேவர்களுடைய வழிபாடு, ஒருத்த வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இதுல எல்லாம் நம்பிக்கை வைக்க கூடாது, நம்ம விஞ்ஞான முன்னேற்றம் அடையணும், பொருளாதாரத்துல நம்ம பெருசா முன்னேறணும், அப்பத்தான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க சொர்க்கலோகத்தை அடையணும், சொர்க்கலோகம்தான் உறுதி, அதாவது இறுதியான ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி கூட வேதங்களை படிச்சு அந்த முடிவு கூட வரலாம். இந்த எல்லாத்தையும் தாண்டி யார் ஒருத்தர் வந்து ஒரு உண்மையான ஆன்மீக குரு கிட்ட அவங்களுக்கு ஒரு இந்த தொடர்பு கிடைக்குதோ அப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பிரபுபாத் சொல்ற பகவத்கீதை அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆனது. யார் ஒருத்தர் பகவத்கீதையை நல்லா படிச்சாங்களோ, படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய உயர்கல்விதான் பாகவதம் அப்படின்னு சொல்ற. சோ பகவத்கீதையை நம்ம படிச்சோம் அப்படின்னா பகவானுடைய உபதேசங்கள் எல்லாம் நமக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னாக்க அதுக்கப்புறம் பாகவதம் படிக்கிறது நமக்கு எப்படி இருக்கும்? சுலபமா இருக்கும். பட் ரெண்டுமே இன்டர்லிங்க். பகவத்கீதையும் பாகவதமும் ஒருத்தருக்கு ஒண்ணு வந்து ரொம்ப இன்டர்லிங்க். பிரபுபாதர் வந்து பொருளுரையில பகவத்கீதையோட ஸ்லோகங்கள்ல நிறைய பாகவத்துல கொடுத்திருப்பார். பாகவத ஸ்லோகங்கள் பொருளுரையெல்லாம் பகவத்கீதையில கொடுத்திருப்பார். இது ரெண்டும் பிரிக்க முடியாத ரெண்டு ரொம்ப முக்கியமான கண்ணு மாதிரி, நமக்கு 2 கண்ணு மாதிரி பகவத்கீதையும் பாகவதமும். சோ அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாவ வாழ்க்கையில இருந்து விடுபடலாம். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த முயற்சி பண்றோம். இது வந்து நமக்கு வந்து அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய முயற்சி, பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை நம்மளுடைய முயற்சி. நாம போகணும் அப்படின்னா தனியாலாம் போக முடியாது. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு நாம சந்தோஷமா பகவானுடைய நாமத்தை பாடிக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கும் போதும் நம்ம ஒத்துமையா சந்தோஷமா பகவானுடைய தொண்டன் சேவகன் அப்படிங்கிற உணர்வோட இருந்து நாம என்ன செய்யணும்? பகவானுடைய திருப்தி, அவரை திருப்திப்படுத்துறதுக்கு, ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, இதோட நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? பாகவதம் எப்படி இருக்கிறது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எக்ஸலன்ட் மாதாஜி. இந்த பிரம்மாவுடைய பகல் இரவு இத பத்திலாம் நல்ல தெளிவா இருந்தது மாதாஜி இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நமஸ்காரம். இன்னைக்கு கேட்டோன்னே ரொம்ப பயம் வந்திருக்கு மாதாஜி. ஐயோ, இவ்வளவு வருஷமா இப்படியே இருக்கோமா, எங்கேயாவது முடிச்சுட்டு போவோமா அப்படின்னு. அதுவும் எத்தனை கோடி கோடி கோடியா ஜென்மத்துல இப்படியே இருக்கமான்னு இருக்கு மாதாஜி. அதனாலதான் இந்த இந்த பாவ விளைவுகள் அப்படிங்கிறது நீக்க முடியாது. அதனால ஆண்டாலும் அழகா சொல்றாங்க, தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவைன்னு எதுக்காக சொல்றாங்க? பகவானுடைய நாமத்தை சொன்னா போதும். அதனால இந்தியால பிறந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். ஒரு பிரபு இருக்கார், கௌரங்க பிரபுன்னு, அவர் சொல்வார், நீ பாவம் செய்யணும்னா கூட இங்க ஏதாவது ஒரு தேவர் பெயர் சொல்லணும், பீடி கூட பாத்தீங்கன்னா கணேஷ் பீடின்னு விற்பான் அப்படின்னு சொல்லுவார். சோ நமக்கு எப்படி எங்கேயாவது சுத்தி நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லிதான் ஆகணும், ஏதோ ஒரு விதத்துல நம்ம சொல்லிதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இந்தியால பிறகு கிடைச்சிருக்கு. ஆனா நேரடியா பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது அப்போ பகவான் எவ்வளவு திருப்தி அடைவார் இல்லையா? நமக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்காருல்ல, அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா? ஓகே, நம்ம இவ்வளவு ஃபெசிலிட்டி கண்டிப்பா. பண்ணி கொடுத்துருக்கோம், இதை இவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு நமக்கே இருக்குமா இல்லையா? நினைச்சு பாருங்க. நம்ம நல்லா நல்லா சமைச்சு வச்சிருக்கோம், நல்லா நல்லா எல்லாரும் நல்லா ஆசையா சாப்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப திருப்தியா இருக்கும் இல்லையா? நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, எல்லாரும் சாப்பிட்ட பார்த்து நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் இல்லையா? எஸ், நம்ம பண்ணோம், எல்லாரும் அதை நல்லா திருப்தியா சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு நமக்கு இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் பகவான் எதிர்பார்க்கிறார். நான் இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க அப்படி சொல்லிதானே உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்க எங்கிட்ட வாங்க, இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பயப்படணும், அதே சமயத்துல பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபெசிலிட்டி நம்ம நினைச்சு பார்க்கணும். இது நிச்சயமா பயமுறுத்துறதுக்காக கிடையவே கிடையாது. இது எதுக்காகனா உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஒரு பிறவி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. எத்தனை கோடி பிறவிகளுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்திருக்கோம், இதுக்கப்புறம் எத்தனை கோடி பிறவிகள் நம்ம எடுக்கணுமோ தெரியாது. அதை நிறுத்துறது தான் மனித வாழ்க்கையுடைய வெற்றி. கண்டிப்பா. Okay. மாதாஜி, ஒரு சின்ன ஷேரிங். சொல்லுங்க. நேத்திக்கு துளசி விவாகம் இங்க நடந்தது மாதாஜி, அட்டன் பண்ணி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஃபுல்லா நாமஸ்மரணம் தான் மாதாஜி. காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் அவ்வளோ அற்புதமா. எங்க இருக்கோம்னு தெரியல, எதையும் எல்லாத்தையும் மறந்து பகவானோட பேரை மட்டும்தான் மாதாஜி சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப இதுவா இருந்தது மாதாஜி. சந்தோஷம். சத்சங்கம்ன்றது அதனுடைய அருமை நல்லா இதுவா இருந்தது மாதாஜி. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே ஒரு கிருஷ்ணா. ஒரு குட்டி சந்தேகம். அருவவாதிகள் மாயாவாதிகள் என்ன ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன டிஃபரெண்ட் மாதாஜி? அருவவாதி பக்தன். பகவான 3 நிலையில புரிஞ்சுக்கலாம். பகவான பிரம்மம், பரமாத்மா, பகவான். இந்த 3 ஸ்டேஜ்ல பகவானை புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அருவவாதிகள். பகவானுக்கு உருவம் இல்லை, அவர் அருவமானவர் அப்படின்னு நினைக்கிறவங்க அருவவாதிகள். அவங்க பக்தர்கள் கேட்டகரியில வர்றாங்க. மாயாவாதி பக்தன் கிடையாது. மாயாவாதி கிருஷ்ண அபராதி. மாயாவாதி என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க, பகவானுக்கு ஒரு உருவம் இருக்கு, ஆனா அந்த உருவம் மாயையினால வந்த உருவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் கடவுளும் ஒண்ணு. அருவவாதி பகவானுக்கு உருவம் இல்ல அப்படிதான் நினைக்கிறான். அவனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு மேல வர்றதுக்கு. இப்போ வேத சாஸ்திரங்கள்லாம் படிக்கும் போது பரமாத்மா பகவான் அப்படிலாம் தெரிஞ்சுக்கும் போது மேபி அவன் எலிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் மாயாவதி, how can he elevate? There is no chance for him because he is the aparadhi of Krishna. He is thinking that the form of the Lord is it is manufactured by Maya. அதாவது மாயையினால கொடுக்கப்பட்ட ஒரு உருவம். அந்த மாயாவாதி அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி அப்படி சொல்றாங்க. என்ன அர்த்தம்? நான் பிரம்மம், நான் பிரம்மம், நான் பிரம்மம். அப்போ பகவான் பகவத்கீதையில சொல்ற, தேகினோஸ்மி நேதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி சொல்ற. அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, நத்வே வாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபா நச்சைவன பவிஷ்யாம சர்வே வயம் அத்தப்பரம் சொல்ற. நானோ நீயோ மன்னர்களோ இல்லாத காலம் ஒன்றும் கிடையாதுப்பா, இனிமேலும் நம்ம இல்லாம இருக்க போறதும் கிடையாது, நம்ம எப்பவுமே நித்தியமா இருக்க போறோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தான் இந்த தேகினோஸ்மின்னு சொல்ற. என்ன அர்த்தம்? தேகம் மாறிக்கிட்டே இருக்கு, உள்ள இருக்கிற ஆத்மா மாறாது.
அப்போ அதே மாதிரி தான் தேகம் எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி இந்த தேகத்தை விட்டு ஆத்மா இன்னொரு தேகத்துக்கு இன்னொரு தேக மாற்றம் ஏற்படுது. அதுதான் மரணம். அதை கண்டு நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்? தேகம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. தேகம் பகவானுடைய அம்சம், அமைவாம்சம் ஜீவலோகே. சோ பகவானுடைய அம்சம், அகம் பிரம்மாஸ்மி. ஆனா பக்தன் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நினைக்கிறதுக்கும் மாயாவாதி அகம் பிரம்மாஸ்மி சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மாயாவாதி என்ன நினைக்கிறா, நானும் பிரம்மம் பகவானும் பிரம்மம். ஓகேவா? நானும் பிரம்மம் பகவானும் பிரம்மம், நாங்க 2 பேரும் பிரம்மம், நாங்க ஒண்ணு. ஆனா அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பிரம்மம், பகவான் பரபிரம்மம். ஐ எம் நாட் பரபிரம்மம். பட் அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. எதுக்காக இந்த மாயாவாத தத்துவத்தை ஆதிசங்கரர் போதிச்சார் அப்படிங்கறதும் நம்ம அது ஒரு ரீசன், அதுவும் கொண்டு வந்தார். பகவான் தான், பகவானுடைய ஏற்பாடு தான் அது. இன்னும் சொல்ல போனா சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப வன்மையா கண்டிக்கிறார். மாயாவாதிகள்ட்ட இருந்து கேட்கவே கூடாது அப்படிங்கிறார். மாயாவாதிகளுடைய விளக்கத்தை நம்ம கேட்கவே கூடாது. மாயா பாஷ்ய சுனிலே சர்வநாசஹய அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயாவாதிகளுடைய விளக்கங்கள், அவர்களுடைய தத்துவங்கள் எதையுமே நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதனால மாயாவாதி கிருஷ்ண அபராதி. பகவானுடைய உருவம் மாயினால ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட இந்த பொருளில் பிரபா சொல்றார், பகவான் இந்த பௌதிக உருவத்துக்கு அப்பாற்பட்டவர், பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டவர். அவங்களால வைகுண்டத்தையே ஏத்துக்க முடியாது மாயாவாதிகளால. How can they accept வைகுண்டா? So what அவரோட என்ன வழி மாதாஜி பகவான் அடையறதுக்கு? வழியே கிடையாது. They have no way. அருவவாதிகள் அப்ப அவங்க பிரம்மஜோதியில போய் கலக்கலாம். பிரம்மஜோதியில போய் கலக்கிற மாதிரி. அவங்க பிரம்மஜோதியில போய் கலக்கலாம். They have a chance to merge with Brahman. But மாயாவாதிக்கு no கதி. மாயாவாதிக்கு கதியே கிடையாது. Because they don't believe that பகவானுக்கு இதுவே இல்லை சொல்லிட்டு. பிலீவ் அப்ப அருவவாதியும் இல்லைன்னு சொல்றான். பட் அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நான் பிரம்மம் கிடையாது, நானும் பகவானும் ஒண்ணு கிடையாது. He is also thinking நானும் பகவானுடைய பிரம்மஜோதியில கலந்து நானும் பிரம்மமாக போறேன் அப்படின்னு நினைக்கிறான். பட் அவன் பகவானுக்கு அபராதப்படுறது பகவான் வேற அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு தாட் இருக்கு. பட் மாயாவாதி இஸ் திங்கிங் தட் the form of Krishna is also Maya. ரெண்டு இப்போ பிரம்மம் அப்படிங்கறத நம்ம ஒரு கான்செப்டா எடுத்துட்டோம். பிரம்மம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு மாயை, இன்னொன்னு அறியாமை. இந்த 2 விஷயம் இருக்கு. சரியா? ஒண்ணு மாயா, ஒண்ணு இக்னரன்ஸ். 2 விஷயம் இருக்கு. இப்போ அந்த பிரம்மம் மாயையோட சேரும் போது, கிளியரா புரிஞ்சுக்கோங்க, அந்த பிரம்மம் மாயையோட சேரும் போது அதுக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்குது. அந்த ஃபார்ம் தான் கிருஷ்ணர், அந்த ஃபார்ம் தான் ராமர். That is மாயாவாத philosophy. இப்போ அந்த பிரம்மம் அந்த மாயையிலேருந்து விடுபடும் போது அந்த ஃபார்ம் போயிடும். அப்போ அது பிரம்மம் ஆயிடும். ஓகேவா? இந்த லைன் புரிஞ்சுதா? இப்போ பிரம்மம் இக்னரன்ஸ், அறியாமை இருக்கு. அந்த பிரம்மம் அறியாமையோட சேரும் போது எனக்கு ஒரு உருவம் கிடைச்சிருக்கு. சரியா? எனக்கு ஒரு உருவம் கிடைச்சிருக்கு. இப்போ நான் இந்த அறியாமையில இருக்கிற இந்த உருவத்துல இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்? சாஸ்திரம் எல்லாம் படிக்க போறேன். வேதம் எல்லாம் படிச்சு, வேதாந்த சூத்திரம் எல்லாம் படிச்சு, உபனிஷதம் எல்லாம் படிச்சு எனக்கு அறியாமை போயிடுச்சு அப்படின்னா நானும் பிரம்மம் ஆயிடுவேன். இதுதான் மாயாவாத பிலாசபி. பகவானும் நானும் ஒண்ணு, நானும் பிரம்மம், அவரும் பிரம்மம். இந்த பிரம்மம் எதுக்காக இன்னொரு பிரம்மத்தை வழிபட வேண்டும்? நானும் பிரம்மம், நீயும் பிரம்மம், நாயும் பிரம்மம், பூனையும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம். அதான் அவங்க பிலாசபி. சோ அதனால we should be very careful. யார் மாயாவாதம் பேசுறா, யார் அருவவாதம் பேசுறா, யார் உண்மையிலே பகவானை பத்தி பேசுறா, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சு. அருவவாதிகள் பெட்டர். பட் ஆனால் அருவவாதி பெட்டர். ஹீஸ் டிவோட். பகவத்கீதாவோட பொருளுரையில பிரபுபா சொல்றார்,
அருவவாதியும் ஆன்மீகி தான் அப்படின்னு சொல்றார். பட் மாயாவாதி ஆன்மீகி கிடையாது. அவன் கொண்டை வச்சிருந்தாலும் சரி, தாடி வச்சிருந்தாலும் சரி, மண்டையில என்ன வச்சிருந்தாலும் சரி, ஹீ இஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவலிஸ்ட், இஸ் ஏத்திஸ்ட். ஏத்திஸ்ட் கூட பரவாயில்லன்னு சொல்றார் பிரபுபாதர். அவன் டைரக்டா கடவுள் இல்லைன்னு சொல்றான். ஆனா மாயாவாதி வேஷம், அதாவது பக்தன் மாதிரி வேஷம் போட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றதுனால. அதனால we should be very careful. இப்பெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, பிரபுபாத பர்போட் படிக்கும் போது ஒரு பெரிய கிடைக்கக்கூடிய, கான்சென்ட்ரேட் பண்ணி கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை என்னன்னா, யாராவது பேசும்போது வித்தின் செகண்ட்ஸ் நம்ம வந்து அவங்க வந்து மாயாவாதியான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அத அந்த மாதிரி பிரபுபாத சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அந்த மாதிரி டீப்பா படிக்கணும். படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து பக்தர்கிட்ட இருந்து கேட்கறதுக்கும் இந்த மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கும் இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும், உடனே தெரிஞ்சிடும். அதனால்தான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப நான் இந்த குரூப்ல ரிக்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, பிரபுபாதற்காக மட்டும்தான் டெடிகேட்டட். திஸ் குரூப் இஸ் டெடிகேட்டட் ஃபார் ஒன்லி ஃபார் பிரபுபாத் டீச்சிங்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த மாயாவாதம் மர்மவாதம் நிறைய கேட்டுட்டோம், பிரபுபாத் டீச்சிங் தான் நம்ம இன்னும் கேட்கல. சி, நம்ம ரொம்ப we are very unfortunate. இப்பதான் அந்த ஃபார்ச்சூன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. சில பேருக்கு தோணலாம், இவங்க என்ன, அவங்களும் கடவுளை பத்தி தானே சொல்றாங்க, அவங்களும் கிருஷ்ணரை பத்தி தானே சொல்றாங்க, இவங்க எதுக்கு அதை வந்து போடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துல எல்லாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யும். எல்லாரும் கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா எல்லாத்தானே அதானே சொல்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் நமக்கு தெரியாது யார் மாயாவாதி யார் அருவவாதி, அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு திலக் கூட இல்லாம, ஒரு எட்டிக்வேட் இல்லாம இதெல்லாம் பேசுறது எந்த விதத்துல நியாயம்? நம்ம வந்து we should be very strict. இப்பதான் நமக்கு வந்து என்னமோ தவம் இருந்து குழந்தை பெற்று அந்த குழந்தைய நம்ம இழந்துடக்கூடாது. வருஷமா தவம் இருந்து ஒரு குழந்தைய நமக்கு கிடைச்சி அந்த குழந்தைய நம்ம உடனே இழந்துட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எத்தனை கோடான கோடி பிறவிகளுக்கு அப்புறம் ஒரு தூய பக்தருடைய சங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சங்கத்தை இழந்துட்டு நம்ம வந்து மத்ததெல்லாம் நமக்கு எங்க வேணா அது கிடைக்கும். கடத்தல எல்லாம் கிடைக்கும், கடத்தலுக்கு போனா எல்லாம் கிடைக்கும், கடை விரிச்சு வச்சிருக்காங்க, எல்லாம் கிடைக்கும். ஆனா வைரம் கிடைக்காது. ஸோ ப்ளீஸ், என்னோட ரெக்வெஸ்ட் வந்து நீங்க பிரபுபாத் பர்போட்டை படிங்க. பிரபுபாத் பர்போட்ல எத்தனை சந்தேகம் வேணா கேளுங்க. எனக்கு வந்து படிச்சுட்டே போகணும்னா கிடையாது. ஒரு ஸ்லோகம் வச்சு கூட நான் 1 hour டிஸ்கஸ் பண்ண கூட நான் தயாரா இருக்கேன். பட் தயவு செய்து டிவியேட் ஆகாதீங்க, இந்த பாதையில இருந்து டிவியேட் ஆகாதீங்க. ரொம்ப மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அருப்பவாதிகள், மாயாவாதிகள், 3வது டைப் யார், கேட்டகரி யார் மாதாஜி? 3வது டைப்லாம் கிடையாது, 2 டைப் தான். அவங்க இன்னொன்னு 2 தான். பக்தர்கள் தான் அடுத்தது. பக்தர்கள், டிவோட்டிஸ். ஓகே ஓகே, தன்யவாதம். சோ இதுல டிவோட்டிஸ்லயே 3 கேட்டகரி யாரு அப்படின்னாக்க, கனிஷ்ட, மத்தியம, ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். ஞானி வந்து அருவவாதி, யோகி வந்து பரமாத்மாவை தியானம் பண்றவர், பக்தன் பகவான தியானம். சோ அதனால அந்த பேர்ல இந்த 3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள் லெவல்ல தான் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அழகா பிலாசபிக்கல் கொஸ்டின்லாம் கேட்டீங்க. யார் நீங்க? உங்க பேர் எனக்கு தெரியலையே. சாந்தி ராமச்சந்திரன் மாதாஜி. ஓகே ஓகே, நான் என்னோட இந்த பிரேயர்ல வந்திருக்கேன். நான் என்னோட பக்தி விருக்ஷா பேர்ல வந்திருக்கேன் நான். ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம். சோ ரொம்ப சாந்தி ராமச்சந்திரன் தான் இருக்கேன் நான். சாந்தி ராமச்சந்திரன் தான் இருக்கேன். ஓகே 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 ஓகே. சோ எனக்கு வந்து பிலாசபிக்கல் டிஸ்கஷன் ரொம்ப பிடிக்கும், கதை சொல்றதை விட. ஏன்னா நம்ம கதையெல்லாம் கேட்டு நம்ம ஒன்றும் திருந்தல. தத்துவங்கள் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும். பகவானை பத்தின தத்துவங்கள் இருக்கே, அது ரொம்ப முக்கியமானது. தத்துவங்களை கேட்டு 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 உள்ள வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரு காலமும் நம்மள அதை வந்து விட மாட்டோம். நம்ம தெளிவா இருக்கும்போது தத்துவம் கேட்கணும், கஷ்டத்துல இருக்கும்போது கதை கேட்கணும், ரெண்டும் வேணும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்போது தத்துவம் உள்ள போகாது, அப்ப பகவானுடைய கதைகளை கேட்டா ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா நம்ம நல்லா இருக்கும்போது தத்துவங்களை கேட்டோம் அப்படின்னாக்க அது ரொம்ப என்னமோ எனக்கு வந்து அது வந்து பாயசம் குடிக்கிற மாதிரி, நிறைய நம்ம வந்து தத்துவங்களை பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கும். தெரிஞ்சுக்கணும் நம்ம தத்துவம் எல்லாம் புரியுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா மாதாஜி? தத்துவம் இல்ல பிரபுபாத் நமக்கு ரொம்ப இல்ல அது மாதிரிலாம் இல்ல, நமக்கு சிம்பிளா பிரபுபாத் கொடுத்திருக்காரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம யாரு, பகவான் யாரு, இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது, நம்மளுடைய கர்மா என்ன, சிம்பிள். நம்ம இவ்வளவு வருஷம் இதுல இருந்துட்டு நல்லா புரிஞ்சுடுது மாதாஜி. ஒன் லைன் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் இப்ப பாகவத் எல்லாம் நாங்க குரூப் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா மாதாஜி? சோ அப்ப அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும் எங்களுக்குள்ள. சோ அப்ப அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு அப்படி நாங்க எழுதி வச்சுப்போம். சோ அப்படி வந்து ஒரு டவுட் இன்னைக்கு நாங்க இன்னைக்கு 3 மணிக்கு பாகவதம் படிச்சுட்டு 4 o'clock இங்க வருவோம். சோ அப்ப அதுல வந்து ஒரு டவுட். குட் குட், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.
ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அருவவாதிகள் மறுபடியும் பிறப்பாங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா பிறப்பாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இந்த பொதுநல சேவையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா யாருக்காவது சேவை பண்ணி தானே ஆகணும். அவங்க நிறைய புண்ணியம் பண்ணிட்டாங்க. புண்ணிய காரணத்தினால அவங்க வந்து பகவானுடைய அருவத்துல கூட போய் இருக்கலாம். பட் அருவத்துல இருந்தாலும் அவங்களால பர்மனண்டா இருக்க முடியாது. திரும்ப இங்க வந்து தான் ஆகணும். அப்படி இங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப வந்து கர்மகாண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. தே வில் டு பயஸ் ஆக்டிவிட்டிஸ். ஆஸ்பத்திரி கட்டுறது, அனாதை விடுதி கட்டுறது, கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து பண்றது, அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்படி அவங்க பண்ண ஹரே பண்ண கூட கிருஷ்ணா. அவங்களுக்கு தேங்க்யூ மாதாஜி. யாரா இருந்தாலும் சரி, அருவவதியா இருந்தாலும் சரி, மாயாவதியா இருந்தாலும் சரி, நாஸ்திகனா அவங்க இருந்தாலும் போக சரி, முடியாது பகவான்கிட்ட. ஒரு தூய பக்தருடைய கருணை கிடைச்சதுன்னா எல்லாரும் கிடைச்சா பக்தராகலாம். போலாம். எஸ். அவங்களுக்கு வந்து தூய பக்தருடைய கருணை கிடைச்சதுன்னா எல்லாரும் பக்தராகலாம். இல்ல வேற கதி கிடையாது அவங்களுக்கு. தூய பக்தருடைய கரெக்ட் கருணைக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு பிரபுபா சொல்லுவார். கரெக்ட் கரெக்ட். ஏதோ நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் கிடைச்சிருக்கு மத்தது இதை கண்டிப்பா பிடிச்சுன்னு கண்டிப்பா. போகணும். நமக்கு நம்ம தான் மேல போகணும். இதை பிடிச்சிட்டு இதை விட்டுட்டோம்னா போச்சு. கயிறு போட்டாச்சு, பிடிச்சிக்க வேண்டியது நம்ம தானே. நம்ம வாஸ்தவம் வச்சுக்க தான். வேண்டியது நம்மளோட கரெக்ட். எங்க கொடுத்துடலாமா? கோலோகம் போறதுக்கு லாஸ்ட் ட்ரெயின் இதுதான். லாஸ்ட் ட்ரெயின். சோ அதனால சீக்கிரமா ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாதிரி இப்பவாவது நமக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு கிடைச்சிருக்கே, சந்தோஷப்பட்டுக்கலாம். சந்தோஷப்பட்டுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நன்றி தேங்க்யூ. ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.